देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा. அடுத்தது இன்னைக்கு பார்க்க வேண்டியது சமந்தக உபாக்கியானம்னு சொல்லுவார்கள். சத்ராஜிதா ஸ்வதனயாம் கிருஷ்ணாய கிருத கில்பிஷா சமந்தகேன மணினா ஸ்வயம் உத்தியம்ய தத்தவான். சமந்தக மணி சரித்திரம் என்னன்னு கேட்க வேண்டும். சத்ராஜித்னு இருந்தாராமே, அவர் எப்படியோ தன்னுடைய பெண்ணு சத்யபாமையை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராமே, அது என்னன்னு தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். இத பரீட்சித்து கேட்கிறார் சுகாச்சாரியர். கண்டிப்பா பதில் சொல்றேன். 2 கல்யாணம் சேர்ந்து ஒரே நிகழ்ச்சியில நடந்தது. ஒரு கல்யாணத்தை ஒரு நாள் நடத்துறதுக்கே போரும் இருக்கு. ஏதோ ஒரு செயலை செய்யல போக ஒரு கல்லில் 2 மாங்காய்னு சொல்லுவோம் இல்லையோ, அத போல கண்ணன் ஏதோ ஒண்ணு பண்ணார். அந்த ஒண்ணுத்தினாலேயே 2 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார். ஜாம்பவதி பரிணமே இந்த சரித்திரம் தான். ஜாம்பவதி தேவியை கல்யாணம் பண்ணது ஜாம்பவானுடைய திருக்குமாரத்தி மகள் ஜாம்பவதி. திருத்தங்கல்னு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த 2 ஊருக்கு நடுவுல திருத்தங்கல்ங்கிற திரு தங்கி இருந்த ஊரானபடியால் திருத்தங்கல். அந்த மலைக்கு தங்கால மலைன்னு பேர். அந்த மலையில மகாலட்சுமி எழுந்துருளி இருந்தாளாம். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த சன்னிதானத்துல எழுந்துருளி இருக்கிறார். அங்க மேல போகணும். இது கீழ்த்தளம். கீழ்த்தளத்துக்கு மேல போய் சேவிச்சிருந்தால் அங்க ஜாம்பவதி தேவியோட பெருமாள் இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி கேள்விப்பட்டிருப்பீள், ருக்மிணிய சத்யபாமா கேள்விப்பட்டிருப்பீள். ஆனா எங்கேயாவது ஜாம்பவதியோட இருப்பாரானா அந்த இடத்துல இருக்கார். கரடி முகத்தோட தான் ஜாம்பவான் இருப்பார். இந்த பெண்மணியும் கரடி முகத்தோட இருக்கக்கூடிய பெண்மணி ஜாம்பவதி. அவளுடைய கல்யாணமும் இந்த நிகழ்ச்சியிலேயே நடந்துடுது. அடுத்து சொல்றது சத்யபாமா கல்யாணமும் இப்பவே தான் நடந்தது. சத்ராஜித்துங்கிறவனுடைய பெண்ணு சத்யபாமா. மொத்தம் 8 பேரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாருன்னு சொன்னேன். அதுல முதல் கல்யாணம் ருக்மிணி கல்யாணம், 2வது ஜாம்பவதி கல்யாணம், 3வது சத்யபாமா கல்யாணம். இந்த 3 ஒரு வகை. இந்த சரித்திரத்தோட பார்த்துடலாம். அடுத்தது யமுனை ஆறு. சூரிய பகவானுடைய திருக்குமாரர் தான் யமன். யமனுக்கு உடன் பிறந்தால் தான் யமுனா. அவளுக்கு தான் காளிந்தின்னு மற்றொரு பேர். அவளை திருக்கல்யாணம் தான் 4வது கல்யாணம். ருக்மிணி கல்யாணம், ஜாம்பவதி கல்யாணம், சத்யபாமா கல்யாணம், கடைசியா காளிந்தி கல்யாணம். இந்த 4 ஒரு வகை. இதுக்கப்புறம் மித்ரவிந்தாங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டார். சத்யா என்பவளை கல்யாணம் பண்ணி கொண்டார். பத்ரா 7வது கல்யாணம், லக்ஷ்மணா 8வது கல்யாணம். இந்த கல்யாணங்களுக்குள் நப்பின்னை கல்யாணம் இல்லையேன்னு உங்களுக்கு தோணும். ஆண்டாள் பாசுரத்துல 18, 19, 20 3 பாசுரங்கள்லயும் நப்பின்னனங்காய் திருவே துயிரழாய், நப்பின்னாய் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து, நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, விடாம நப்பின்ன நப்பின்னேன்னு வருதே, அது யாரு? ஏன் இந்த 8 பேரை நீங்க சொல்றீன்னு தோணும். இத போல கேள்வி எல்லாம் கேட்டா தாராளமா பதில் சொல்லிருக்கலாம். எத்தத்தையோ இல்லாதது நம்ம வசத்திலே இல்லாத விஷயம் எல்லாம். சூரியன் எப்படி படைக்கப்பட்டார்னா, அடியன் படைக்கல சுவாமி, அது வரைக்கும் தெரியும். நீர் படைக்கலன்னு தெரியும். நானும் படைக்கல, நீரும் படைக்கல, படைத்திருக்காருன்னு உபநிஷத்து சொல்லும் போது அதனால இருந்தா நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். தவிர என் உடம்புக்குள்ள ஓட ரத்தமே எப்படி ஓடுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல இந்த பிரபஞ்சம் எல்லாம் நான் தெரிஞ்சாதான் ஆன்மீகத்தை நம்புவேன்னு பேசி கொண்டிருந்தால் மற்ற பேரை திசை திருப்பறதுக்கு ஏமாறுறதுக்கு வேணா இது உதவுமே தவிர முன்னேறுவதற்கு ஒரு நாளும் உதவாது. ஆரோ சில பேர்லாம் பேசிட்டு இருக்கச்சே சொல்லுவா இதெல்லாம் முற்போக்குவாதம்னுவா. எது முற்போக்குவாதம்? நாம எதையோ முற்போக்குவாதம்னு சொல்லிட்டு இருக்கோம். யாரார என்னென்ன ஒத்துக்கொள்ளுமோ அத்தனையும் உபனிஷத்துக்கள்லையும் வேதங்கள்லையும் உண்டு. வேதத்தை போல முற்போக்கு நோக்கமுடையது எதுவுமே லோகத்துல இருக்காது. நம்ம அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பரிவு இருக்குமோ அவ்வளவு பரிவு வேதத்துக்கு உண்டு. அது பிற்போக்கா பேசவே பேசாது. இனிமே வருங்காலத்துக்கு சேர்த்து எழுதப்பட்டது. விட்டடத்துக்கு வரேன். அதனால அடுத்த கல்யாணம். இதுல சத்யான்னு நடுவுல ஒரு பெண்ணை சொன்னேன். நக்னஜித்துன்னு ஒரு ராஜா இருந்தா. அந்த நக்னஜித்தினுடைய மகள் தான் சத்யாங்கிறவள். பேரு இங்க சத்யான்னு தான் இருக்கு. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கண்ணன் என்ன பண்ணினார்னு இருக்கிறதோ அதுதான் நப்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கொள்ள பண்ணினார்னு பாசுரங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஆழ்வார் பாசுரத்துல நப்பின்ன சரித்திரம் வரும் இல்லையா? அந்த சரித்திரத்துல சொல்லப்பட்டது யசோதைக்கு உடன் பிறந்தான் கும்பன். யசோதைக்கு கூட பிறந்தவர். அந்த கும்பனுடைய மகள் தான் நப்பின்னை. நப்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கணும்னால் இந்த 7 அசுரத்தன்மையோட இருக்கிற காளமாடு அது உருவிண்டு நிற்கிறது. இந்த 7 காளமாடுகளையும் அடக்கிறவனுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு கும்பன்னு சொல்லி கண்ணன் அடக்கி நப்பின்ன கல்யாணம் நடந்தது. இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கும்.
இதே சரித்திரத்தை சுகாச்சாரியர் சத்யாங்கிற பெண்ணுக்காக சொல்லிட்டு இருக்கார். நக்னஜித்து தான் ஸ்வயம்வரம் வச்சான். அவன் சொன்னது ஒரே விதி, 7 ரிஷபங்களை அடக்கினால் என் பெண்ணு சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் என்று கண்ணன் அடக்கினார், பண்ணி கொண்டான்னு பாகவதத்துல இருக்கு. ஆகவே இந்த சத்யாயல் என்பாள் நப்பின்னை என்பாளாக இருந்திருக்கலாம். ஆனா அப்பா பேர் என்னன்னு பார்த்தா இங்க நக்னஜித்துன்னு இருக்கு, அந்த இடத்துல கும்பன் இருக்கு. இங்க எங்கேயும் யசோதனுடைய உடன் பிறந்தவன் என்று போடப்படவும் இல்லை. ஆனா அது தமிழ் பாசுரங்கள்லாம் அப்படித்தான் காணப்பட்டது. ஒரு யுகத்துல அந்த மாதிரி நடந்திருக்கலாம், இன்னொரு சதுர்யுகத்துல இதை போல நடந்திருக்கலாம். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். சத்ராஜித்துன்னு ஒருத்தன், அவன் சிறந்த சூரிய பக்தன். அதனால சூரிய பகவானை பிரார்த்தித்து ஒரு மணி, அந்த மணி என்னென்ன வேணுமோ எதை கேட்டாலும் கொடுக்கும். முக்கியமா இத்தனை தோலா தங்கம் கொடுக்கும். அத முதல்ல சொல்லும். 4வது நாள் சாயங்காலம் வந்து சொல்றீர். நீர் முதல் நாள்ல இருந்து இதை சொல்லியிருந்தா தேடி ஆனது எங்கேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கலாம்னால், அப்படிலாம் தேடி எடுத்து வர முடியாது. இங்க மணி, மணிவண்ணனான கண்ணன் தான் மணி. எத்தை கேட்டாலும் அவர் தான் கொடுக்க போகிறார். இந்த செமந்தக மணி வந்ததுனால எத்தனை ஆபத்துன்னு சொல்றேன். கண்ணன்கிற மணிவண்ணனை பிடிச்சா அந்த ஆபத்தே இல்லை, இதன் பின்னாடி போவே ஆபத்து. அவர் அதை பதக்கமாட்டம் போட்டுக்கிறார், தினப்படி தொட்டு தொட்டு பார்க்கிறார். நிறைய தோலாவா 8 பாரம் தங்கம் கிடைக்குமா, அது என்ன அளவோ அப்படின்னு தெரியாது. அவ்வளவுதான் அங்க சொல்லியிருக்கு. 8 பாரம் தங்கம் தினப்படி கிடைக்கும், அதை வச்சு என்னவும் பண்ணலாம். இப்படி நாள் ஓடி இருந்தது. ஒரு நாள் இவருக்கு ஆசை, கண்ணனுக்கு தோணித்து, சத்ராஜித்து வர்றதை பார்த்து ஊரெல்லாம் சூரிய பகவானே வந்துட்டான்னு கொண்டாடுவாளாம். அவர் இந்த பதக்கம் போட்டு இருக்காரு இல்லையா, அது சூரியன் கொடுத்த பதக்கம். அதனால அது ரொம்ப பளபளப்பா இருக்கு, அவருக்கு ஒரு ஒளி கூடுறது. அதை பார்த்துட்டு என்ன பிரகாசமா இருக்கார், இவரே சூரியனா இருக்கிற ஒரு நாள். கண்ணன் சிரிச்சு, இவர் சூரியன்லாம் இல்ல, இவர் நம்மாட்ட இங்க பிறந்திருக்கிற ஒருத்தர், ஏதோ ஒரு பதக்கம் போட்டு இருக்கிறதுக்கா இப்படி எல்லாம் கொண்டாடுவேள். ஒரு நாள் அவனை பார்த்து கண்ணன் கேட்கிறார், உக்ரசேன மகாராஜாவுக்கு இந்த பதக்கத்தினால நல்ல லாபம் இருக்கும், அவர் தானே நாட்டை நடத்த வேண்டியவர். சத்ராஜித்தே உனக்கு எனக்கு இதெல்லாம் எதுக்கு, அவர் தான் எதுகுலத்துக்கு தலைவர், இதை வேணா அவர்கிட்ட காட்டலாமா, அவருக்கு வேணா கொடுக்கலாமான்னு சொல்லப்போ கிடையவே கிடையாது மாட்டான். அண்ணா உன் பார்வைப்பட்டதே தப்பு, இனிமே நான் இதை காட்டுறதாவே இல்லை, இது என்னிடத்துலதான் இருக்கணும்னு அன்னைக்கு கேட்ட கண்ணனுக்கு மறுத்து விட்டான். கண்ணன் கேட்கிறாருன்னு ஒத்துண்டு போயிருக்கலாம், ஆனா அதை ஒத்துக்கொள்ளாமல் மறுத்ததோட நடக்கல. அப்புறம் நடந்தது, அவன் தம்பிக்கு பிரசேனஜித்துன்னு பேரு, இவனுக்கு சத்ராஜித்துன்னு பேரு, தம்பிக்கு பிரசேனன்னு பேரு. அவன் ஒரு நாள் அண்ணனிடத்துல இந்த பதக்கத்தை வாங்கி அந்த கல்லை கழுத்துல போட்டுட்டு ஒரு குதிரை மேல ஏறி காட்டுக்கு வேட்டையாடுறேன்னு போனான். போற வழியிலேயே குதிரையோட அவனை அடித்து போட்டு விட்டது ஒரு சிங்கம். முடிந்தது. ஆனா தம்பியும் காணும், பதக்கத்தையும் காணும், சமந்தகமணியும் காணும், தம்பியும் காணும். சத்ராஜித்துக்கு சந்தேகம், கண்ணன் தான் அன்னைக்கு இதன் பேர்ல கண்ணு வச்சார், அதனால அவர் தான் தம்பியும் கொண்டு மணியும் எடுத்து கொண்டு போயிருப்பார். கண்ணா நீ கொடுக்கிறாயா இல்லையான்னு சொல்ல அவப்பெயர் வந்து விட்டதே. ஒவ்வொரு அத்தியாயமும் முடியரிச்சே பலஸ்ருதி சொல்லுவா, கஜேந்திர மோட்சம் கேட்டா இன்னவாகும், சொப்பனம் துஸ்வப்பனம் எல்லாம் இருந்தா போகுங்குவா. இது இப்ப குச்சேலோபாக்கியானம் கேட்டா சொத்து பத்தெல்லாம் நிறைய கிடைக்கும். அதை போல இந்த சரித்திரம் சொல்லிட்டு இருக்கேனே, இந்த சத்யபாமா பரிணயம் ஜாம்பவதி பரிணயம், இதனுடைய கடைசியில பலஸ்ருதி சொல்றது அவப்பெயர் பெற்றிருந்தீர்கள் என்றால் அது விலகுங்கிறா. ஏன்னா இந்த சரித்திரமே கண்ணனுக்கு ஏற்பட்ட அவப்பெயரை அவர் எப்படி போக்கினார்ங்கிறதுக்காக தான் இந்த வரலாறு. அப்படி சத்ராஜித் தப்பு சொன்ன உடனே கண்ணன் கிளம்பினார். நாம தான் போய் தேடினோம். ஏதோ 5 வயசு குழந்தையா இருக்கிறச்சே பொய்ய சொன்னோம், திருடினோம்னால் வயசு இத்தனை வயசான பிறகு இன்னும் நான் தான் பண்ணேன்னு ஊரு சொல்லிட்டு இருக்கு. ஒரு தரம் பண்ணிவிட்டா விடமாட்டா போதும், இவன் தான் குற்றம் சொல்லிட்டே இருப்பார். சரி நம்ம தான் நம்ம பேரை சரிப்படுத்தி ஆக வேண்டும்னு காட்டுக்கு போனார். கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தார். பக்கத்திலே காலடிச்சோடு தெரிஞ்சது. இந்த சிங்கம் தான் அடிச்சு போட்டிருக்குன்னு தெரிஞ்சது. அப்படியே பின்னாடி போனார். அந்த மணி அதை எடுத்துன்னு போயிருக்கோம் இல்லையோ, எங்கேயோ போன ஆள் அடிச்சுடுத்து. மணி எங்கேயானு கிடைச்சுத்தானே ஆளுன்னு போனா ஒரு குகை. அந்த குகைக்குள்ள போனா ஒரு சின்ன பெண்ணு உட்காந்துருக்கா. அவ கிலுகிலுப்பை ஆட்ட இந்த மணியை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கா. எப்படி இந்த மணி இங்க வந்ததுன்னு இவள் போனார். பெண்ணே கொடு அப்படின்னு கேட்க போனார். பின்னாடில இருந்து பெரிய உருமல் சத்தத்தோட அவ்வளவு பெருசா ஒரு கரடி வந்தது கண்ணனோட சண்டை போட ஆரம்பிச்சது. கண்ணனு ஓங்கி அடிச்சு தள்ள பாக்குறார். என்ன அடிச்சாலும் இவரால நம்ம அடிக்கிற சக்தியே வரல. அவரும் ஓங்கி அடிச்சு இவரை தள்ள பாக்குறார். அடிக்கிற சக்தி கரடிக்கும் வரல. 2 பேரும் சண்டை போடணும்னு போட்டுருக்கா. ஒழுங்கா போடவே இல்லை. இவரும் ஏனோ தானோன்னு போட்டிருக்கார். அந்த கரடி ஏனோ தானோன்னு போடுறது. கொஞ்சம் நாள் கழிச்சுதான் கரடிக்கு உண்மை புரிஞ்சுது. ஓ நம்ம இப்படி இவர் அடைப்போம், இவர் தான் முன்பிறவியில ராமன்னு தெரியாத நான் பட்டு இருக்கேனே. கண்ணன் உடனே புரிஞ்சுட்டார், நமக்கு எல்லா விதத்திலும் உதவின ஜாம்பவான் இவர் தான் தெரியாம நான் சண்டை போட்டிருக்கேனே. ஒத்தருக்கொத்தர் கட்டி அணைத்து கொண்டார்கள். கண்ணா நீ எங்கு இங்கு? அந்த ராமனை சேவித்து பலராமன் தம்பியான கண்ணனை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது என்று மணியும் கொடுத்தார். ஸ்திரீமணியாக நாரி ரத்தனமான தன் பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாள். அந்த பெண்ணு விளையாடிட்டு இருந்த பெண்ணு தான் ஜாம்பவதி.
பெண்ணு கல்யாணம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மணியை கொண்டாடும். ஊருக்கு போய் திரும்ப நான் கொடுத்தாகணும், எனக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரை மாத்தி கொண்டாக வேண்டும். திரும்ப வந்தார், சத்ராஜித்தனிடத்தில் கொடுத்தார். அவனும் வெட்கப்பட்டான். கண்ணா, உன்னிடத்தில் குறை சொன்னது, குற்றம் சொன்னது என் தவறு. இதற்கு பதிலாக பிராயசித்தமா என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சத்யபாமா தான் அவனுடைய பெண். சத்ராஜித்தனுடைய மகள் சத்யபாமா. சத்யபாமாவை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பூமாதேவியினுடைய அவதாரம் சத்யபாமான்னு சொல்றது உண்டு. நீலாதேவியினுடைய அவதாரம் நப்பின்னை. பூமாதேவியினுடைய அவதாரம் சத்யபாமா. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரம் ருக்மிணி. ஸ்ரீச்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியவுன்னு உபனிஷத் சொல்றது. உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றேன்னு ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள். திருமகள்னு சொன்னா மகாலட்சுமி, அதுதான் ருக்மிணி தேவி முதல் கல்யாணம். மண்மகள்னு சொன்னா சத்யபாமா. மடமகள்னு சொன்னால் மடப்பத்தை உடைய நப்பின்ன பிராட்டின்னு அர்த்தம். மடப்பம் திடீர்னு என்னமோ சொல்றீங்க, இதான் சம்ஸ்கிருதத்தில் நீங்க எல்லாம் சொன்னா புரிய மாட்டேங்க அப்படின்னு சொன்னது தமிழ். நான் சம்ஸ்கிருதமே சொல்லலை, சம்ஸ்கிருதத்தை பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கச்ச. சம்ஸ்கிருதமா சொன்னா புரியலன்னா சரி, இப்ப தமிழா சொல்றோம்னா அதையும் புரியலைங்களா? தமிழ் தூய தமிழ் பேசினா இப்ப யாருக்கு புரிய போறது? ஆங்கிலமும் ஒழுங்கா தெரியாது, தமிழும் ஒழுங்கா தெரியாது. ஆனா தமிழ்னு சத்தம் மட்டும் போட்டிருப்போம். எத்தனை பேர் தமிழ் பாடம் படிக்கிறோம்? ஒரு நாள் இந்த இலக்கியத்தை உனக்கு தத்துதரேன், சாயங்காலம் 5 மணிக்கு வான்னு சொல்லியிருந்தா 2 மதிப்பெண் அதுக்கு உண்டுன்னா பிள்ளையோ பொண்ணோ வரப்போத்தே தவிர, இதை தவிர நான் தமிழர் இருப்பேன், நம்முடைய பண்பாடு இருக்கு, இது தமிழ்நாடு இருக்கு, நான் தான் தமிழ்நாடு தான் இருக்கேன், ஆகவே படிப்பேன்னு யாரான்னு வருவாரானால் ஒரு நாளும் வரப்போறது இல்லை. ஆனா பேசுறது மட்டும் வானளாவ பேசி கொண்டிருப்போம். எல்லா இடத்துலயும் புதுப்பள்ளி கூட எங்க நடத்தாலும் தமிழ்ல பேசக்கூடாதுன்னு எல்லாம் இப்ப பள்ளிக்கூடத்துல வந்தாயிடுது. அப்பதான் உங்க பிள்ளை எங்களால ஆங்கிலத்துல பேச வைக்க முடியும். நாங்க தமிழ்லயே பேசி கொண்டிருந்தால் கடைசியில உங்க உள்ளூருக்குள்ளதான் இருக்கணும். இப்படி என்ன உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரே எதிர்ப்பு ஏற்பட்டு வேண்டாம் தமிழே வேண்டாம்னுவா. இன்னொன்னு அதுல மதிப்பெண் வேற ரொம்ப வராதா, நம்ம ஏதாவது பிரெஞ்சு மொழி எடுத்தா 100க்கு 100 வாங்கலாம். இவர் பிறந்து வளர்ந்து பாசுரங்கள் எல்லாம் படித்ததெல்லாம் பிரெஞ்சு மொழியில். ஆனால் அதை இவர் படித்து விட்டு இனிமே எத்தோ சாதிக்க போய்ப்பதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு படிக்காத விட்டுட்டு 50 வயசுக்கு பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வெறுமை வரும் இல்லையா? அப்ப கணவன் மனைவி முகத்தை எத்தனை நாள் பார்க்க போறார், மனைவி கணவன் முகத்தை எத்தனை நாள் பார்க்க போறார்? இன்னமோ வாழ்க்கை வாழ்ந்திருக்குமே, எதையோ இழந்துட்டோம் போல் இருக்கேன்னு அப்பதான் தோண ஆரம்பிக்கும். அன்னைக்கு இந்த இலக்கியத்தை படிச்சிருந்தோம்னா அந்த நன்மை அப்ப கிடைக்கும். ஓ, ஆழ்வார் உண்மையை பத்தி இப்படி சொல்லியிருக்கார், இப்படித்தான் நம்முடைய சங்க காலத்துல இந்த தமிழர்கள் பாடியிருக்கா தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் புரிஞ்சாகணும். மடப்பம்ங்கிறதுக்காக சொல்ற வந்து எங்கேயோ சுத்த வேண்டாம். மடப்பத்தை உடையனால் மடப்பம், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லலையா? பெண்களுக்கு 4 குணங்கள் அப்படின்னா என்னன்னுவா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அது எவ்வளவே இப்ப நெய்தல் முல்லை குறிஞ்சி மருத பாலை. என்ன சுவாமி சொல்றீர்? எங்களுக்கு ஏதோ வாசல்ல பால் வந்ததுன்னா வாங்கி தெரியும், அது இப்ப வாங்கிலாம் இல்லை. யாரோ கொண்டு போடுறா, மாட்டையும் பார்த்ததில்ல கரகரவனையும் பார்த்ததில்ல, பாலை மட்டும் சாப்பிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு நம்ம நிலை. இதுல அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னா தெரிய போறதா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னா புரிய போகிறதா? தேமாங்காய் கருவளங்காய் கூழுவளங்காய் நேர் நேர் நிறை நேர் இப்படின்னா தெரிய போறதா? இதெல்லாம் எந்த கடையில வாங்கணும்? ஏதோ காய்னு திணறி சொன்னீரு, அந்த காய் எந்த கடையில கிடைக்கும்னால் ஒரு கடையிலையும் கிடைக்காது, பள்ளிக்கூடத்துல தான் கிடைக்கும். அப்ப படிச்சிருந்தா தான் உண்டு. மடப்பத்தை உடையவள்னால் அந்த மடப்பம் பெண்ணுக்கே உரிய நாணம். அந்த நாணத்தோடு இருக்கிற இடைப்பெண்ணாக அவள் தான் நப்பின்னு இருந்தாள்னு சரித்திரம். ஆக 2 கல்யாணமும் சேர்ந்து ஒரே இடத்துல முடிந்தது. தாஸ்யே துஹிதரம் தஸ்மை ஸ்ரீரத்னம் ரத்னமேவச்ச தாம் சத்யபாமா பகவான் உபயேமே யதாவிதி பகுபிர் யாச்சிதாம் சீல ரூப ஔதாரிய குணான்விதாம் பகவானாக ந மணிம் பிரதீட்சாமஹா வயம் ரூப. மணியை அவனிடத்தை கொடுக்க, எனக்கு இந்த மணியே வேண்டாம் சத்ராஜித்து, போரும், இந்த மணி உன்னிடத்திலே இருக்கட்டும் கொடுத்தார். அதுக்கப்புறம் சததன்வா வரைக்கும் போய் கிருத்தவர்மா அக்ரூரன் எல்லாம் பேசி தூண்டி விட்டு பல பேர் அந்த மணியால இறந்தே போயிட்டார்கள். ஓஹோ, நிறைய சண்டையெல்லாம் நடந்தது. அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் மேல பாரத கதையிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், பாகவதத்திலையும் சொல்லியிருப்பார்கள். இது 2வது 3வது கல்யாணம் முடிந்தது. அடுத்தது 4வது கல்யாணத்திலேயும் பார்ப்போம். காளிந்தி. காளிந்தினா கருப்பா இருக்கிறவள். சூரியனுக்கு திருக்குமாரர். யமனுக்கு உடன் பிறந்தவள். யமுனான்னு பேர். அவளுக்கு தான் காளிந்தி. அந்த யமுன கரையில கண்ணன் அர்ஜுனனும் கவச்சத்தை போட்டு போயிட்டு இருக்கா. ஒரு தடவை இந்திரபிரஸ்தத்துக்கு கண்ணன் வந்து சேர்ந்தார். உங்களோட இருந்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பாண்டவர்களிடத்துல சொல்றார். உடனே தர்மபுத்திரன் பிரார்த்திக்கிறான், வருஷா காலம் வந்துடுத்து, 4 மாசம் நீ இங்கதான் இருக்கணும். அந்த காலத்துல அப்படியே இந்திரபிரஸ்தம் புதுதில்லிக்கு பக்கத்திலேயே தானே யமுனை ஓடிட்டு இருக்காங்க. ஜம்னான்னு
யமுன நதி. அந்த யமுன நதி கரையோரமா அர்ஜுனனும் கண்ணனும் போயிட்டு இருக்கா, வேட்டையாடிட்டு இருக்கார்கள். அப்போ ஒரு அழகான பெண்மணி யமுனைக்கு அருகிலேயே நடந்து கொண்டிருந்தாள். அர்ஜுனன் கிட்டக்கு போனார். பெண்ணே, இந்த காட்டுக்குள்ள நீ எங்க வந்தாய், நீ யாருன்னு கேட்க. இல்லே, நான் ஏற்கனவே சூரியனிடத்துல பிரார்த்திச்சிருக்கேன், அவர் பிரம்மாவிடத்துல வேண்ட சொன்னார், வேண்டி வரம் பெற்றிருக்கிறேன். யோகேஸ்வரனான நாராயணன் எப்ப கண்ணனாக பிறப்பாரோ அவரை நான் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம்னு என்கிட்ட வரம் இருக்கு. அதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்க பேர் என்னான்னு அர்ஜுனன் கேட்கிறான். காளிந்தி. காளிந்தி காந்திஹாரின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுகிறார். யமுனைக்கு என்ன தெரியுமா பெருமை? ஏன் யமுனை யமுனைங்கிறோம்? யமுனான்னு சொன்னால் யச்சதீதி யமுனான்னு சொல்லுவார்கள், அல்லது யமயதீதி யமுனான்னு சொல்லுவார்கள். யச்சதினா தைரியம் ததாதி, தைரியத்தை கொடுக்கிறாள். யச்சதி கொடுக்கிறாள். எதை? தைரியத்தை கொடுப்பாள். இரண்டாவது யமயதின்னு சொன்னால் நிவர்த்ததே பாபேபியகான்னு சொல்வார்கள். பாபங்களிலிருந்து விலகியே இருப்பாள், தன்னிடம் நீராடுபவர்களின் பாபங்களை போக்குபவளாக இருப்பாள். அதனால யமயதின்னு சொல்லுவோம். இல்லைன்னா யச்சதி விரமதி கங்காயாம், கங்கையில போய் சேர்ந்து ஓய்வெடுக்கிறாள் இல்லையோ, அதனால யமுனான்னு பேரு. யமுனாஞ்சாதி கம்பீராம். இந்த யமுனுக்கே பெருமை. கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்தாலும் கண்ணனை ரட்சிக்கணும்னு வரச்சே இவ தானே வழி பண்ணி கொடுத்து வசுதேவருடைய முழங்கால் அளவு வச்சு தூக்கின்னு போறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாலும் இல்லையா. அதனாலதான் யமுனை ஆற்றுக்கு பெருமை. தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆண்டாளுடைய பாசம். யமுனை ஆற்றை ஏன் தூய பெருநீர்ங்கிறார்? இத்தனைக்கு அது கருப்பா இருக்கும். யமுனை ஜலத்தை சேவிச்சிருக்கீங்களா? கங்கைன சாப்பா இருக்கும், நல்லா இருக்கும். கோதாவரி நல்லா இருக்கும். காவேரி துல்லியமா இருக்கும். இது போல எத்தனையோ நதிகள். ஆனா சரையுன்னா சேரு சகதியும் காலை வச்சா சம்சாரத்துக்குள்ள விழுந்தா கூட எழுந்து வந்துடலாம். ஆனா சரையுக்குள்ள இருக்கிற சேத்துல காலை வச்சோம்னா எழுந்திருக்கவே விடாது. அது சரையு. அதே யமுனா நிறைய ஆமை ஓடிட்டு இருக்கும், கருப்பா இருக்கும், மணல் திட்டா இருக்கும். இப்படி இருக்கிற யமுனை போய் இவ்வளவு தெளிவா இருக்கிறது உயர்ந்தது ஏன் சொல்றீர்னால் தூய பெருநீர் யமுனை துறவன் ஆண்டாள் பாசம். ஏன் தூய பெருநீர்னால் கண்ணன் வாய் கொப்பளிப்பலாம். ஜலக்கிரீடை பண்ணி இந்த தீர்த்தத்தை எடுத்து எடுத்து வாயை கொப்பளிச்சு கொப்பளிச்சு கண்ணனுடைய உமிழ்நீர் எச்சல் நீரே தான் இவ்வளவு பெரிய யமுனை. அதனாலதான் அது தூய பெருநீர்ங்கிறார். கோவில்ல எல்லாம் பெருமாளுக்கு முன்னாடி படிக்கம்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்பா. உத்தரணி வட்டில் கிண்ணில இருந்து ஆர்கியம் பாத்தியம் ஆச்சமனியம். அவர் கை அலம்புறதுக்கு, வாய் துடைக்கிறதுக்கு, கால் அலம்புறதுக்கு 3 தீர்த்தம். கண்டூஷம் வாய் கொப்பளிக்கிறதுக்கு. அந்த தீர்த்தத்தை தான் இந்த வெள்ளியில இவ்வளவு பெருசா அப்படி காலோட ஒண்ணு வச்சிருப்பாடு. அதுல பிடிச்சுப்பா. அதுல பிடிச்சிட்டு அதைத்தான் நமக்கு கோட்டி தீர்த்தம் கொடுக்கறது. கோட்டி இன்னும் ஒரு 100 பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் தீர்த்தத்துக்கு கையேந்துவோம். 100 பேர் 200 பேர் இருந்தாலும் கொடுக்குறாள் இல்லையோ. கண்ணனுடைய உமிழ்நீர் தான் தீர்த்த பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அவர் வாய் கொப்பளிச்சது, கையலம்பினது, காலலம்பின தீர்த்தம். அதை பிரசாதமா கொண்டோம்னா நம்ம சரீர சுத்தி ஆகும், மனசுத்தி ஏற்படும், ஆத்ம சுத்தி ஏற்படும். இதுவே சேர்ந்து யமுனேன்னு ஒரு ஆறாவே இருந்தா என்ன குறை? நான் சொல்லிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை பத்தி. ஆனா அவர் வாய் கொப்பளிச்சு வாக்களிச்சு ஒரு ஆத்து தண்ணீரே ஓடிட்டு இருக்குனால் அதுல என்ன வேணா எத்தனை லட்சம் பேர் வேணா பயன் பெறலாம் இல்லையோ. அதுதான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. அவருக்கு ரொம்ப ஆசை. யமுனை துறைவன்னு தனக்கு பேரு. யமுனை ஆற்றல் திட்டப்படி தீர்த்தமாடணும். கடைசியில் அந்த யமுனையே கைப்பிடித்த மனைவியாக வந்தாள். காளிந்தி திருக்கல்யாணம் நடந்தது. கிருஷ்ணவ் ததிருஷதுகு கன்யாம் சரந்தீம் சாரு தர்சனாம் தாம் ஆசாத்திய வராரோகாம் சுத்விஜாம் ருச்சிரானனாம். அழகிய அந்த பெண்ணை பார்த்து அர்ஜுனன் கேட்க, நான் தான் காளிந்தி காத்திருக்கிறேன். அகம் தேவஸ்ய சவிதுகு துஹிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் தபஹா பரமமாஸ்திதா நானியம் பதிம் ரிணே வீர தமிர்த்தே ஸ்ரீநிகேதனம். கண்ணனை தவிர இன்னொருத்தரை நான் பதியா மதித்ததில்லை. சரின்னு கண்ணன் அவளை அழைத்து கொண்டார். தேரிலே திரும்ப ஊருக்கு கூட்டி வந்து அங்கிருக்கும் தர்மபுத்திராதிரிடத்திலே சொல்லி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அப்படிங்கிறது 4வது கல்யாணம் முடிஞ்சது. இனிமேல் 5வது கல்யாணம் சொல்றார். அதோபயேமே காலிந்தீம் சுபுண்ணிய சுபுண்ணிய ரிட்ச ஊர்ஜிதே விந்தா அனுவிந்தன். விந்தன் அனுவிந்தன் 2 பேர். இவா 2 பேர் ஒரு மித்திரவிந்தான்ற பெண்ணோட கல்யாணம் பண்ணிருக்கார். ஒரு அத்தையனுடைய 2 பிள்ளைகள். அவா 2 பேர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனா அத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு அத்தை பெண்ணு கல்யாணம் தான். முன்னாடியே சொன்னேன், பிருதா தேவி. வசுதேவருக்கு உடம்பிறந்தவள் தான் குந்தி. குந்தின்னா குந்தியவ பேர் இல்ல, பிருதான்னு பேரு. குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்துட்டபடியாலே ஸ்வீகாரம் கொடுத்ததுனால அவ குந்தியானாள். அதுதான் முதல் அத்தை பிள்ளை. அந்த அத்தை பிள்ளை ஒருத்தன் ரொம்ப வேண்டியவன். இப்ப சொல்லிட்டு இருக்கிறது அடுத்தது. ராஜாதி தேவியாக தனையாம் மித்திரவிந்தாம் பித்ருஸ்வசுகு. பித்ருஸ்வசுகு பித்ருஸ்வசான அத்தை. அத்தை ராஜாதி தேவின்னு ஒரு அத்தை.
அந்த அத்தைக்கு பெண்ணு மித்திரவிந்தா, அவளை கல்யாணம் பண்ணி கொண்டார். அடுத்தது நக்னஜின் நாம கௌசல்ய ஆசியது ராஜாதி தார்மிகா. நக்னஜித்துன்னு ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு சத்யான்ற பெண்ணு. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் 7 ரிஷபங்களை அடக்கினார். இதே சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நப்பின்ன பிராட்பட்டியில் சொல்லச்சேவும் 7 ரிஷபங்களை புனரானந்த மரம ஒவ்வொன்னா கண்ணன் அடக்கி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லும்போது சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஈட்டிய வெண்ண கொடுமுன்னற் போந்திமிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து. இமிலேற்று வன்கூன், கூன் பயங்கரமான கூனோடு இருக்கக்கூடிய காளமாடுகளினுடைய கொம்புகளிலே குதித்து அந்த கொம்பை அடக்கி வசக்கி வஞ்சி கொம்பு போன்ற நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டாயே, இதற்குத்தான் நீ வைகுந்தத்திலிருந்து வந்தாயின்னு ஆழ்வார் திருவிருத்தத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் கீழே வந்தது 7 ரிஷபங்களை அடக்கினது, நப்பின்னையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அது 6வது கல்யாணம் முற்றிச்சு. அதற்கப்புறம் 7வது கல்யாணம் 8வது கல்யாணம் சாதிக்கிறார். ஸ்ருதகீர்த்தேகே சுதாம் பத்ராம் உபயேமே பிதுஷ்வசுகு. ஸ்ருதகீர்த்திங்கிற அத்தை, அவருடைய பெண்ணு பத்ரான்னு அவளுக்கு பேர். அதுல அண்ணன்களுடைய அனுமதியோட அந்த கல்யாணம் பண்ணிட்டான். இனி கடைசி கல்யாணம் லக்ஷ்மணா என்பாளோட அனுமதி இல்லாமலே வந்து கல்யாணம் பண்ணிட்டார். சுதாஞ்ச மத்ராதிபதேகே லக்ஷ்மணாம் லக்ஷணைர்யுதாம் ஸ்வயம்பரே ஜஹாரைகா சசுபர்ணஹ சுதாமிவ. ஸ்வயம்பரத்துல ஜெயித்து கடைசி பெண் லக்ஷ்மணாவை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். ருக்மிணி தேவி, ஜாம்பவதி, சத்யபாமா, காளிந்தி, இவர்கள் 4 பேர் ஒரு வகைன்னு பார்த்தோம். அதற்கப்புறம் மித்திரவிந்தா, பத்ரா, சத்யா, லக்ஷ்மணா என்ற 4 பெண்கள். 4 4 8 திருக்கல்யாணம் ஆச்சு. இவர்களைத்தான் அஷ்டமகிஷிகள், அஷ்டமகிஷிகள்னு கொண்டாட்டமா சொல்லுவா. துவாரகைக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் மகிஷிகளுக்கும் 8 இடங்கள்ல சன்னிதானத்தோட நீங்க சேவிக்கலாம். 8 மகிஷிகளுக்கு 8 சன்னிதானம் இருக்கும். அந்த சன்னிதானத்தினுடைய நேத்திக்கு துவாரகையை பத்தி பஞ்சத்வாரகைன்னு சொன்னேனே, அந்த துவாரகையில கோமதி துவாரகைக்கு போனா இங்க இருக்கிற சில சன்னிதானங்கள்லாம் சேவிச்சுக்கலாம். வேட் துவாரகைக்கு போனா கண்ணனுக்கு நேர் எதிர்த்தா போலே தேவிமாருடையது ஆஸ்தானம் இருக்கும். கோமதி துவாரகையிலேயே நேர் எதிர்த்தா போலே கண்ணனை சேவித்து கொண்டே தேவகி பிராட்டி, யசோதையை சேவிச்சுக்கலாம், தேவகியை சேவிச்சுக்கலாம். நம்ம ஊர் பக்கம்லாம் வந்துன்னா தேவகிக்கு சந்நிதி நீங்க என்ன பாத்திருக்கீங்களா? யசோதைக்கு கண்ணன் சன்னதி இருக்கும். சந்தான கிருஷ்ணா இருப்பார், கோபாலகிருஷ்ணனா இருப்பார், வேணுகோபாலனா இருப்பார், இதெல்லாம் பார்ப்போம். ஆனா வடக்க போய் இந்த துவாரகையில போனா பட்டும் யாராலெல்லாம் இத்தனை அவனுக்கு வைபவமோ, யார் இழந்தார்களோ, யார் பெற்றார்களோ எல்லாருடைய சன்னிதானத்தையும் அங்க சேவித்துக் கொள்ளலாம். அதுக்காக சொல்ல வந்தேன், பஞ்சத்வாரக போகும்போது அவசியம் அட்ட மகிழ்ச்சியுடைய சந்நிதியை விடாம சேவிந்தோ. ருக்மிணி பிராட்டிக்கு தனி கோவிலே இருக்கு. பெருமாள் துவாரகாதீசனுடைய சந்நிதி தனி, ருக்மிணி தேவிக்கு சந்நிதி தனி. அப்படி என் சொல்லிட்டு இருக்கிறது விதர்பத்துக்கு பக்கத்துல குண்டினபுரத்துல இல்ல, அது பிறந்த ஊர். பிறந்த வீட்டுல ருக்மிணிக்கு தனி சன்னதி இருக்கு. அப்படி என் சொல்லிட்டு இருக்கிறது புகுந்த வீட்டை பத்தி. துவாரகையில தான் போய் சேர்ந்தது, அங்கேயும் ஆச்சரியமான சன்னதி உண்டு. இனி கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே, அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டா? உண்டு. ஒவ்வொருத்திக்கும் இந்த 8 பேருக்கும் சரி, அப்புறம் கல்யாணம் ஆற போற 16,108 பேருக்கும் சரி, இத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்திக்கும் 10 பிள்ளை, ஒரு பொண்ணு. 10 பிள்ளைகள், ஒரு பெண்ணு. இப்படியே அவர்களுடைய வம்சம் ரொம்ப பெரிசா வளர்ந்ததுன்னு சொல்றார். அதுல மூத்தவர் தான் பிரத்யும்னன். இந்த பிரத்யும்னன் வேறார் அல்லன், ரதி மன்மதன்னு கேள்விப்படுற முடியும். அதுல மன்மதன் அனங்கன்கிற பகுதி அடைந்தான். அனங்கன்னா அங்கமில்லாமல் போபவன். பார்வதி தேவிக்கும் ருத்ரனாருக்கும் காதல் ஏற்படுத்தணும், அதனால குழந்தை பிறந்து உலகத்துக்கு நன்மை ஏற்படணும்னு காமதேவன் மலர்கணையை தொடுத்தான். அதை கண்டு அவர் கோபமுற்றார். இவனாரு நமக்கு காதலை ஏற்படுறதுக்குன்னு அவர் கோபம். தன்னுடைய 3வது கண்ணை திறந்தார். நற்றி கண்ணால் பார்த்தவுடன் சாம்பலாக சரிந்து கீழே விழுந்தான். அங்கத்தோட இருந்தவன் அனங்கனாகிவிட்டான். அதனாலதான் மன்மதனுக்கு அனங்கன் அனங்கன் ஒரு பேர் சொல்லுவார். அவனுக்கு அங்கத்தை கொடுத்ததே இவர் தான். சாட்சாத் மன்மதா நேதி பார்த்தோம். காமனை பயந்த காளை என்று ஆழ்வாருடைய கோச்சரம். அப்படி அனங்கனாக போக அதுக்கப்புறம் அவ கூட பிறந்த ரதி, அவனுடைய தர்மபத்தினி ரதி என்ன செய்வாள்? இவள் திரும்ப பூலோகத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நாமும் பிறந்து காத்திருக்க வேணும்னு அவ வரம் பெற்றாள். அவ கீழோகத்துல வந்து மாயாவதிங்கிற பேரோட பிறந்திருக்கா. சம்பரன்ற ஒரு அசுரன், அந்த அசுரனுடைய வீட்டுல அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் யாரை பத்தி கொஞ்சம் பேரா இருந்து பராப்பது இருக்கும். அதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. விஷயம் என்ன ஞாபகம் வச்சுருந்தா போறோம். நீங்க திரும்பி போனப்பறம் அந்த பேரெல்லாம் ஞாபகப்படுத்த பார்த்து
ஒண்ணுமே ஞாபகம் வரவே இல்லை. சொன்னது வரைக்கும் சரணாகதின்னு ஒண்ணு சொன்னார், அது தெரியுது. இதுக்கப்புறம் யாரு மித்திரவிந்தா, யார் பத்ரா, யார் சத்யா, யார் லட்சுமணால் பேரை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஞாபகம் வந்து புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்க முடிஞ்சா சரி, இல்லைன்னா விட்டுடுவோம். கருத்து என்ன சொல்லப்பட்டது என்பதுதான் முக்கியம். அதே போல இப்ப இந்த விட்டடத்துக்கு வருவோம். பிரத்யும்னன் பிறக்கிறார். பிரத்யும்னன் தான் அந்த அனங்கனுடைய காமதேவனுடைய மறுபிறவி. அவர் பிறந்த உடனே ருக்மிணி தேவிக்கும் கண்ணனுக்கும் பிரத்யும்னன் பிறந்துட்டார். பிறந்த உடனே 10வது நாளுக்குள்ளாக சம்பரங்கிற அசுரன் வந்து இவன் என்னமோ தனக்கு விரோதின்னு அவனா ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கான். அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுவிட்டு அவன் தன்னுடைய ஊருக்கு போயிட்டான். குழந்தை கடல்ல கிடக்கிறது, உயிர் பிரியல. ஒரு பெரிய மீன் வந்து சாப்பிடுறது. அந்த மீனுடைய வயத்துக்குள்ள போய் சௌக்கியமா இருக்கு. இது ஒரு புறமா. சில சம்படவர்கள்லாம் வந்து மீனை பிடித்தார்கள். சோதனையா அவ திரும்ப அந்த மீனோட கொண்டு போய் சம்பராசுரனிடத்திலே கொடுத்துட்டான். யார் கொண்டு போய் போட்டு தப்பித்தோம் நினைத்தோமோ அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்க, அவர் மீனை பண்ணல, சமைப்பதற்காக அவருடைய சமையல் கட்டுக்காரர்களிடத்துல அவர் கொடுத்தார். அங்க இருக்கிறவர்கள்லாம் மீனை வெட்டி பார்க்கிறா. உள்ள அழகான குழந்தை இருக்கு. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்குள்ள ஒருத்தி தான் மாயாவதி. அவதான் ரத்தி தேவனுடைய அவதாரமா இங்க பிறந்து காத்து கொண்டிருந்தாள். அவள் இந்த குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு இனம் புரியாத ஒரு காதல் ஏற்படுறது. இதுன்னு சின்ன குழந்தையா இருக்கு, இதை பார்த்தா எனக்கு என்னமோ காதல் எண்ணம் உருவாருதேன்னு அவள் நினைத்து கொண்டு, நல்ல வேளை நாம தான் பகவத் அனுகிரகத்தால் இப்படி பிறந்திருக்கோம், இவர் தான் மன்மதன், நான் தான் ரதி, இவனுக்கு வயசு வரும்போதுதான் நாம் ஆசையை சொல்ல வேண்டும். அது வரைக்கும் அந்த குழந்தை எப்படி போச்சு, ஏன் போச்சு, மீன் என்னாச்சுன்னு ஒத்தருக்கும் தெரியாமல் அவள் தான் இருக்கும் இடத்திலேயே அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வந்தாள். வயசாருது, இளைஞனானான். அப்ப உன்னை பார்த்து எனக்கு எவ்வளவு காதல் தெரியுமான்னு பேச அவன் அதிர்ந்தே போயிட்டான். நீ தான் என்ன வளர்த்து கொடுத்துக்கிற தாயார்னு ஒண்ணு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ போய் எப்படி சொல்றீன்னால், இல்ல உன் பூர்வ ஜென்மம் என்னன்னு சொல்றேன், என்னுடைய பூர்வ ஜென்ம கதை என்னன்னு சொல்றேன். கதையெல்லாம் சொல்லி இப்போது சம்பராசுரன் தான் உன்னை கொல்வதற்கு முற்படுகிறான், நீ அவனோட போய் சண்டையிட்டு அவனை ஜெயிப்பாய். போனான். சண்டை நடந்தது. முதலில் பெரும் சண்டை மூண்டு சம்பராசுரன் அழிந்து போனான். உடனே அந்த பெண்ணு மாயாவதி இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு நேர கண்ணன் இருக்கிற அந்த புறம் துவாரகைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டாள். யாரு 2 பேரும் வருகிறீர்கள் என்னால் பார்த்த உடனே ருக்மிணி தேவிக்கு தன்னுடைய திருமுலைகளிலிருந்து பால் துடுத்தது. இவன் தானே அந்த பிள்ளை. அந்த பிள்ளை இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதானே பாக்குறா. இவர்கள் குடும்பத்துக்கே இது வழக்கம் போட்டுருக்கு. பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தை காணோம். அந்த குழந்தை 10 வருஷம் எங்கோ வளருகிறது. அது திரும்பி வந்த பிற்பாடு தேவகிக்கு 10வது வயசுல பால் சுரக்கிறது. அதுக்கப்புறம் கொடுத்தாள். இதுதான் மாமியாருக்கு வழின்னு பார்த்தா மருமகளுக்கு ஒண்ணும் மாற்றமே இருக்கிறதா தெரியல. ருக்மிணி தேவியும் குழந்தையை பெற்றாள், தொலைத்தாள். அந்த குழந்தை புறப்பட்டு போய் கடைசியில திரும்பி வந்து சேர்ந்தான். இவனைத்தான் பிரத்யும்னன்னு சொல்றார்கள். பிரத்யும்னனுக்கு கல்யாணம் ஆச்சு. யாரோட? ருக்மின்னு நேற்றுக்கு சொன்னேன்னா, பீஷ்மகன் ராஜா. பீஷ்மகனுக்கு மூத்த பிள்ளை ருக்மி. ருக்மி கண்ணனோட சண்டை போட்டு போஜகட்டம்ங்கிற ஒரு ஊரை ஏற்படுத்திட்டு, இனி கண்ணனை ஜெயித்தாலே ஒழிய குண்டிரபுரத்துக்குள் நுழைய மாட்டேன் என்று பிரதிஜை சூளுரைத்து விட்டு தங்கி இருந்தான்னு நேற்று கதை தான் சொல்றேனே. நிறைய கதை வந்துட்டே இருந்திருக்கும். ஆமா, கேட்டாப்புல இருக்கேன்னு அப்புறம் தான் தோணும், அதுக்குள்ள மறந்து போடும். அதனால போஜகட்டம் தேசத்துல அவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெண் இருந்தான். அந்த பெண்ணைத்தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள். அதாவது பிரத்யும்னனுக்கும் கல்யாணம் ஆகிறது. அந்த சரித்திரத்தை அடுத்து சொல்றார். பிரத்யும்னனுக்கும் ருக்மியினுடைய பெண்ணுக்கு ருக்மவதின்னு பேர். ருக்மவதிக்கு சேர்த்து கல்யாணம் ஆகி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அனிருத்தன் அவனுக்கு பேர். பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு அனிருத்தன். அனிருத்தனுக்கும் உஷா தேவிக்கும் தான் காதல் மலர்ந்தது. அது என்ன சரித்திரம்ங்கிறது அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி கண்ணனுக்கு முராரின்னு ஒரு பேர் உண்டு, நரகாந்தகன் ஒரு பேர் உண்டு. முராரி, நரகாந்தகன் சுருக்கமான சரித்திரம். சத்யபாமா பூமாதேவியினுடைய அம்சம்னு சொன்னேன். அந்த சத்யபாமாவுக்கே பிறந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் ஏதோ ஒரு தவறான நேரத்தில் பிறந்தபடியாலே அவன் அசுரத்தன்மையிடம் தான் நரகாசுரன். நரகாசுரன் அவன் பேர். அவனை சதுர்தசி அன்னைக்கு முடிச்சார். கிருஷ்ணபக்ஷத்து சதுர்தசி. கிருஷ்ண சதுர்தசின்னா தேய்பிரையனுடைய சதுர்தசி. அடுத்த நாள் அமாவாசை. அதுக்கு நாள் ராத்திரி தானே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த கொண்டாடுற அந்த கிருஷ்ண சதுர்தசியைத்தான் நரகனை முடித்த நாள்னு சொல்லுவார்கள். கண்ணனுக்கு அதனால நரகாந்தகன்னு பேரு. நரகாசுரனை அழிக்க போது. ஏன் அழித்தார்னு சரித்திரம் சொல்றார். இந்திரேன கிருத சத்ரேன கிருத குண்டல பந்துனா கிருத கிருத அமராத்ரி ஸ்தானேன ஞாபிதோ பௌமச்சேஷ்டிதம். பௌமாசுரன், நரகாசுரன். பூமி அசுரன்கிறதுனால பௌமாசுரன், நரகத்தை காட்டிலும் கொடியவன்கிறதுனால நரகாசுரன். அந்த அசுரன் வருணனுடையது, இந்திரனுடையது, கொடை,
காது குண்டலங்கள், ஒரு மலை, விளையாட்டு ஸ்தானம், இதெல்லாத்தையும் அபகரித்து கொண்டு ஓடிவிட்டான். இந்திரன் வந்து கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறான், நீ தான் எப்படியாவது அவனை ஜெயித்து அழித்து கொடுக்க வேண்டும். எங்க தேவர்களுக்கு அவன் படுத்தும் பாடு தாங்கவில்லை. கண்ணன் கருடன் பேர்ல ஏறி அமருகிறார். சத்யபாமா சாட்சிக்கு நீவான்னு கூட்டின்றார். பொதுவா சண்டை கிளக்கும் போது தர்மபத்தினி எல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டார். ஆனா இந்த இடத்துல ஏதோ அவரை வள சொல்லுகிறார். காரணம் இருக்கு. அவள் சாட்சியாத்தான் அவன் பண்ண தப்ப சொல்லி அழித்தாக வேண்டும். ஏன்னா அவள் மூலமா பிறந்த பிள்ளைகள் இல்லையோ. ஆகவே சத்யபாமை எடுத்து உட்கார்த்தி கொண்டார். பிராக்ஜோதிஷபுரம்னு அந்த ஊருக்கு பேர். அந்த ஊரை நோக்கி பிரயாணப்படுறார். பாஞ்சஜன்ய துவனிம் ஸ்ருத்வா யுகாந்தாசனி பீஷணம் முரஷயான உத்தஸ்தவ் தைத்யா பஞ்சசிராஜலாது. முரஸ்தன அவனுக்கு ஒரு மந்திரி பிரதானி இருந்தான். நரகாசுரனுடைய பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போயிட்டார். அவனுடைய மந்திரிக்கு முரன்னு பேர். அவனை அழிச்சதுனாலதான் முராரி, ஒரு முராரிங்கிற பேர் கண்ணனுக்கு ஏற்பட்டது. முர பாசங்கள்னு சொல்லுவா. அவன் ஜலம், காற்று, நெருப்பு இவற்றையெல்லாம் அடக்கி பிடித்து தன்னுடைய பாசக்கயிற்றா வச்சிருந்தானா. யார் வந்தாலும் அதை போட்டு ஊருக்குள்ளே விட முடியாத கட்டுப்படுத்திடுவான். அவனுடைய பிள்ளைகள்லாம் அதை கொண்டுதான் சண்டை போடுவார்கள். அந்த வேகத்தோட எல்லாரும் கண்ணனை எதிர்த்தார்கள். ஆனால் அசங்காமல் முரபாசங்களை முறித்தார், முரனையும் அழித்தார். அதனால முராரின்னு திருநாமம் பெற்றார். அடுத்து நரகாசுரன் வந்தான், அவனையும் அழித்தார். கடைசியா சத்யபாமை கண்ணன் திருவடிகளை பற்றி, இவன் சரி, இவனுடைய திருமகன் வந்து அவனுடைய மகன் வந்து உன்னுடைய திருவடியை பற்றி இருக்கிறார். பகதத்தன் அவனுக்கு பேரு. அவனை நீர் ஆதரிக்க வேண்டும். அவன் தவறாக நடக்க மாட்டான். உன்னிடத்துல பக்தியோடு இருப்பான்னு சொல்ல ஏற்றுக்கொண்டான்னு சொல்லுவார்கள். வாலி ராமன் தான் அழித்தார். அவர் பிள்ளை அங்கதன். அவன் வந்து சரணம்னு சொன்னோடனே ஏத்துக்கலையா? விரோதியா இருக்கிறதுனால குடும்பமே ஆயிடணுங்கிற தேவையில்லை. அத போல இவன் ஏதோ நரகாசுரன் விரோதன் பாராட்டினான். பகை முடிந்து போயிடுச்சு. அவன் ஆத்மா பிழைத்தது. இனி பகதத்தனை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். தஸ்ய ஆத்மஜோயம் தவபாத பங்கஜம் பீதா பிரபன்னார்த்தி ஹரோபசாதிதா பூயாத் பதிரயம் மஹ்யம் பாதா தத் அனுமோததாம் இது சர்வாஹா பிரதக் கிருஷ்ணே பாவேன ஹிருதயம் யயுகு. அந்த சமயத்துல நரகாசுரன் தேவஸ்திரீகள் பல பேரை சிறைப்பிடித்து வச்சிருந்தான். 16,108 தேவிமார்கள். அவ மொத்த பேரையும் விடுதலை பண்ணி, உங்களுக்கு விருப்பமானால் ஆபத்தில்லாமல் நானே கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறேன்னு சொல்லி மொத்த பேரையும் மனம் புரிந்து துவாரகைக்கு அழைத்து வந்தார்னு சரித்திரம். 16,108 மாளிகை, அத்தனை வீடு, அத்தனை சமயக்கட்டு, அத்தனை சமையல் பாத்திரம், அத்தனை கண்ணன் இப்படி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கிரகஸ்த தர்மத்தை, இல்லறத்தை ரட்சித்திருக்கிறார்னு சொல்லுவார்கள். இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சது. 16,108 பேரை அழைத்து கொண்டு விட்டார். கிளம்புற சமயத்துக்கு தேவலோகத்தினுடைய தோட்டத்துல ஒரு பாரிஜாத மரத்தை சத்யபாமை கண்டாள். இது நன்னா இருக்கு கண்ணா, இது நம்ம துவாரகையினுடைய தோட்டத்துல இருந்தா ஒரு கிளை கிடைச்சா கூட போதும், அதை கொண்டு நம்ம நட்டு வச்சுக்கலாமே. வண்துவர நட்டான நாடி நரையூரில் கண்டேனேன்னு பாசம். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள் தன்னாதன் காண. என் நாதன் தேவி, இது பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்றார். என்னுடைய நாதன் அந்த தேவி சத்யபாமா இன்பப்பூ ஈயாதாள். அழகான அந்த புஷ்பம், ஒரு மரம் கேட்டா. இப்பதான் நரகாசுரனிடத்திலேருந்து இவனை காப்பாத்தியே விட்டுருக்கார். கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, மறந்தே போயிட்டான். மரத்தை கேட்டா கொடுக்க மாட்டானா? சந்தோஷமா இருந்தா மரம் தானே இந்தான்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் தேவலோகத்து மரம். மனுஷ பெண்டிர்களுடைய தலையெல்லாம் அலங்கரிக்காது, நீங்களாம் மானிடர்கள் இப்படின்னு அவனே இகழ்வு தோற்ற பேச கண்ணனுக்கு வந்தது கோபம். அந்த மரத்தை அப்படியே பிடுங்கினால் தன் கருடன் பேர்ல வச்சிருந்தார். கீழே கொண்டு வந்து துவாரகையில நட்டு விட்டார். பெரும் சண்டை போடுவதற்கு பின்தொடர்ந்தார்கள். மொத்த பேரையும் ஓடி ஓடி விரட்டி விட்டு கண்ணன் திரும்பினார்னு சரித்திரம். இது நரகாசுர வதம் முற்றிச்சு. நரகாந்தக பிரகாம முகுந்த மாலையிலே குலசேகர பெருமாள் பாடும்போது நாம் எல்லாம் பெருமானை பற்றுகிறோமே. திவிவா புவிவா மமாஸ்து வாசகா நரகேவா நரகாந்தக பிரகாம. எனக்கு பூமியில பிறவி கொடு, ஆகாசத்துல கொடு, நரகத்துல கூடவே, ஆனா நரகாந்தகனான ஒரு பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கவே. அது ஒண்ணுதான் என்னுடைய பிரார்த்தனைன்னு முகுந்த மாலையில கேட்டுக்கொள்கிறார். நரகவதம் முற்றிச்சு. ஒரு நாள் கண்ணன் பக்கத்துல ருக்மிணி பிராட்டி ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணன் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு மெதுவா அசைச்சிருக்கார். ருக்மிணி காலை வீசி வீசி ஆடிக்கொண்டிருக்கிறாள். அப்ப அவள் அழுகல வந்து ஆசையோட காதலோட நோக்கி கண்ணன் இப்படி சொல்றார், எனக்கு எதுவுமே கிடையாது ருக்மிணி, என் அண்டினவர்களிடத்திலையும் ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒண்ணுமே இல்லாத என்னையா ராணியா இருக்கிற நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். என்னிடத்திலையும் ஒண்ணும் இல்லை, என்னை பற்றினவர்களிடத்திலையும் ஒண்ணும் இல்லை, நீ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு கூடாதா, என்னையா பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல போக
அவள் திகைத்து போய் மயங்கி ஊஞ்சல்ல இருந்து கீழே சரிஞ்சுட்டான். கண்ணனுக்கு அட்டபுஜத்தான் ஒரு திருநாமம் உள்ளது. காஞ்சிபுரத்தில் அட்டபயகரத்தான் என்னே பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார். 8 திருக்கைகளோட 8 ஆயுதங்களோட ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிப்பார். அந்த 8 கைகளை கொண்டு ஒரு கையால இடுப்பை அணைத்துக் கொண்டார், ஒரு கையால முதுகை வளைத்தார், மற்றொரு கையால சுபுகத்தை முகவாயை பிடிச்சு மேல தூக்கினார். தேவி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேங்கிறதுக்காக மயங்கி விழுந்துட்டே எழுந்துரும் அப்படின்னு ஆசுவாசப்படுத்தி எழுப்பி உட்கார்த்தி வைத்தார். கண்ணா, நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது. உம்மிடத்துல இல்லைன்றீரே, ஏன் உம்மை பத்தி தப்பாக பேசிக் கொள்ளுகிறீர்? நாங்கள் தானே ஒண்ணும் இல்லாதவர்கள். நீர் இப்படி சொன்னதை கேட்டுதான் எனக்கு தாங்களேன்னு அவ அழ ஆரம்பிச்சா. கண்ணன் திரும்ப சொன்னார், நான் என்ன நினைவுல சொல்றேன், எந்த அபிப்பிராயத்துல சொல்றேன்னு உனக்கு தெரியாதா? என்கிட்ட ஒண்ணுமில்லேன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? என்னை பற்றினவர்களிடத்துல ஒண்ணுமில்லையே ஏன் தெரியுமா சொன்னேன்? நானே அவர்களுக்கு கிடைச்சிட்டதுனால எதிரியும் அவளுக்கு விருப்பம் இல்லையேன்னு சொன்னேன். அவர்களுக்கு ஒண்ணுமில்லைன்னு நான் சொல்லல. நான் என்னை கிடைத்து விட்டபடியால், என்னை பெற்றபடியால், என்னை தவிர எதிரியும் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது, ஒண்ணையும் பெறவே மாட்டார்கள். அதனாலதான் அவர்கள்ட்ட ஒண்ணுமில்லைன்னு. சரி போட்டோம், உங்ககிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொல்லியே. இப்படி எனக்குன்னு இருக்கிற பக்தர்களை பெற்ற பிற்பாடு எனக்கு வேற என்ன வேணும் ருக்மிணி? இதனாலதான் அந்த பக்தனுக்கு இருக்கிற ஏற்றம் தெரிஞ்சு எங்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொன்னேன். நான் அவங்கிட்ட இருக்கேன், அதை தவிர அவனுக்கு ஆசை இல்லை. என் பக்தன் என்னிடத்தில் இருக்கிறான், அதை தவிர எனக்கு வேற ஆசை இல்லை. என்ன துன்னதாவி உன்ன தன்னதாவி ஆழ்வார் பாசுரத்தில், நான் உன்னை எண்ணியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணியிலை. என்னை விட்டு நீ இல்லை, உன்னை விட்டு நான் இல்லை, உனக்கு நானுமாகத்தான்னு பாடி இருக்கிறதுனாலே இந்த அபிப்பிராயத்துலதான் ருக்மிணி சொல்றேன்னால் நேர சொல்ல மாட்டியா? கீதையும் புரியல, இப்ப நீ பேசினதும் புரியல. சொல்றதே கொஞ்சம் சுலபமா சொன்னா வீட்டுல இருக்க ஆளுக்கு புரியும். ஒரு சுவாமி பெரிய நியாய சாஸ்திர வித்வான், மீமாம்சா சாஸ்திர வித்வான். அது தெரியுங்கிறதுக்காக வீட்டு கல்யாணத்துல வந்த வாழ்ட்டா இவர் மீமாம்சா சாஸ்திரமும் நியாய சாஸ்திரம் பேசியிருந்தா அப்புறம் இந்த பக்கமே ஒருத்தரும் வரவே மாட்டான். சுவாமி அவர் ஏதோ பேசுறார், புரியாம பேசுறார், அநேகமா வேதாந்தமா தான் இருக்கும். புரிஞ்சு பேசுறதா இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்ப புரியாது பேசுறாரோ வேதாந்தின்னு விலகிப்படுவா. அப்படியா பேசுறது? கண்ணன் ஒரு பிரணய கலமாக, இதுக்குதான் ஊடல் ஊடல்னு சொல்லுவா. ஆணுக்கும் பெண்ணு பங்குனி உத்திர தண்ணி பெருமாளுக்கு ஒரு உற்சவம் நடக்கும். சேவிச்சிருக்கலான்னு தெரியல, பலது விதேசங்கள்ல நடக்கும். தாயாருடைய சன்னதியிலே வடக்கு வாசல்ல ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியார் எழுந்து கொண்டிருப்பார். பெருமானுக்கு பெரிய புறப்பாடு, 8 வீதியில புறப்பாடாகும். பல்லக்கோட நேர தாயார் சன்னதிக்கு வர பார்ப்பார். அதுக்கு 3 நாள் முன்னாடிதான் உறையூருக்கு போய் உறையூர் நாச்சியாரோட சேர்த்தி நடந்திருக்கும். அதை கண்ட தாயாருக்கு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு ஒரே கோபம். முந்தா நாள் தான் 6ஆம் திருநாள் அன்னைக்கு உறையூர் நாச்சியார் இடத்துல சேர்த்திக்கு போனீரே, இங்க எதற்காக இவ்விடத்துக்கு வந்தீர், அங்கே போம் அப்படின்னு பெரிய கோட்டவாசல் பதி கடவை தடால் தடால்னு மூடுவா. இவர் ஒவ்வொரு தரையும் பல்லக்கோட உள்ள போய் மோத பார்ப்பார். மறுபடியும் அந்த கதவை மூடுவார். இவர் பேர்ல பலாச்சொலை, தயிர், பால், வெண்ணெய் எல்லாத்தையும் தாயாருடைய கைங்கர்வர்கள் தூக்கி வீசுவார். மொத்தத்தையும் பெருமாள் தான் வாங்கிப்பார். திரும்ப போய் நின்று அரையர் சுவாமி வந்து சமாதானம் பண்ணி வைப்பார். இப்படி எல்லாம் தேவி நீ கோவிச்சு கூப்பிடாது, நீர் கோவிச்சுனுட்டா உலகம் தாங்காது, இவர் ஏதோ கோவிச்சுட்டு போறார், தேவரீர் கோவிச்சுக்கலாமான்னு சொல்லி சமாதானமாகி நாச்சியார் பெருமாளை உள்ளே வரவழைத்து, அதுக்கப்புறம் பங்குனி உத்திர மண்டபத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் மத்தியானம் 2 மணிக்கு சேர்த்தி திருக்கோல் ஆகும். ராத்திரி 11 மணி வரைக்கும் சேர்த்தியில் எழுந்துள்ளிருப்பார். அந்த நாளை தேர்ந்தெடுத்து தான் பகவத் ராமானுஜர் பெரிய விராட்டியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமானிடத்திலே சரணாகதி நுட்டித்தார். அப்ப பாடினதுதான் 3 கத்தியங்கள். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீன் அகிர ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியேன்னு பிராட்டியை முன்னிட்டு சரணாதி பண்ணார். உமக்கு என்ன வேணும்னு கேட்ட மோட்சம் பெற்று வைத்தார். போராது, என்னுடைய அடியவர்கள் அத்தனை பேருக்கு நீ முக்தி தர வேண்டும் பிரார்த்தித்தது அன்றைய நன்னாள். அவசியம் வாய்ப்பு கிடைக்கச்சே. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம், ஸ்ரீரங்கநாச்சியார் தாயாருடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். அது பங்குனி உத்தர தண்ணிக்கு தான் வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்தி உற்சவம் நடக்கும். அவசியம் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னால், அப்படி பெருமானுக்கு அன்னைக்குதான் அந்த ஊடல் நடக்கும். காதலால பிறந்த ஊடல். காதலே இல்லைன்னா ஊடல் வரவே வராது. காதலால் ஏற்பட்ட ஊடலைத்தான் பிரணய கலகம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்ததியினுடைய வர்ணனம் சாதிக்கிறார். பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் பிறந்தான். ஒவ்வொருத்தனுடைய குழந்தைகள் 6ன்னு சொல்றார். அஷ்டௌ மகிஷா தத்புத்திரானு பிரத்யும்னாதீன் கிருணாமிதே சாருதேக்ஷணா சுதேஷ்ணா சாருதேகஸ்ச வீரியவான் சுசாரு சாருகுப்தஸ்ச பத்ரசாரு ததாபரஹ சாருச்சந்திரஹ விசாருஷ்ச. இதெல்லாம் ருக்மிணி தேவிக்கு பிள்ளை. இதை போல சத்யபாமாவுக்கு, இதை போல காளிந்திக்கு, இதை போல மித்திரவிந்தாவுக்கு,
இப்படி ஒத்தொத்தருடைய வம்சாவளியும் நன்கு விளக்கமா சாதித்தார். இந்த சரித்திரம் எல்லாம் பார்த்தோம். அதுல பிறந்ததுதான் அனிருத்தாழ்வான். கண்ணன், கண்ணனுக்கும் ருக்மிணி தேவிக்கும் திருக்கல்யாணமாகி பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கும் ருக்மவதின்னு ருக்மனுடைய மகள் ருக்மியினுடைய மகள் ருக்மவதிக்கும் திருக்கல்யாணமாகி அனிருத்தன் பிறந்தான். அந்த அனிருத்தன் நாளுரிமேனியும் பொழுதுவண்ணமுமாக வளர்ந்து வந்தான். இதே சமயத்தில் பாணாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் சரித்திரம் யாருன்னு பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தெரியும். பிரஹ்லாதன் நரசிம்ம பெருமானுடைய பக்தன். அவனுக்காகத்தான் தூணுக்கு நடுவுல பெருமாள் தோன்றினார். பிரஹ்லாதனுடைய பிள்ளைக்கு விரோச்சனன் பேர். விரோச்சனனுடைய மகனுக்கு மகாபலின்னு பேர். அந்த மகாபலியினுடைய பிள்ளை தான் இந்த பாணன். பாணாசுரனுக்கு 1000 கைகள். அந்த கைகளோட சிறந்த சிவபக்தன். உனக்கு என்ன ஆபத்து வந்ததுனாலும் நான் பாத்துக்கிறேன், ரட்சிக்கிறேன்னு ருத்ரனார் சொல்லி இருந்தார். நாடு வாழ்ந்து வந்தது. பாணஹா புத்திர சத ஜேஷ்டா பலேராசீன் மகாத்மனா தஸ்ய ஔரசா சுதோபாணஹ சிவபக்திரத சதா சோனிதாக்கியே புரேரம்யே. சோனிதபுரம்னு பேர். ஏற்கனவே நான் சொன்னது பிராக்ஜோதிஷபுரம். இது எல்லாமே இப்பவும் பாரத தேசத்துல இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். எங்க வேணுனாலும் இங்க தேடிக்கலாம். எப்பவோ எழுதுறது பாரதம் நினைச்சிட வேண்டாம். இடமெல்லாம் இருக்கு. நம்ம போனோம், கொஞ்சம் மெனக்கடனை தெரிஞ்சுக்கணும். என்ன நம்முடைய பாடத்திட்டத்துல இது எதுவுமே கிடையாதுன்னு கடந்த பல நாட்களாக ஆகிவிட்டது. அதனாலதான் இது ஒண்ணுமே தெரியாது போயிடுது. யாரார பத்தியோ படிச்சிருக்கோம். நம்ம ஒருத்தரும் பள்ளிக்கூடத்துக்கு போறச்சே இனிமே பாக்கி இல்லை. அவர்களை எதுக்கு என் நாட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா அவர்களை பத்தி ஓஹோன்னு படிச்சிருப்போம். அவர்கள் தான் உலகத்திலே சிறப்பாளர்கள்னு படிச்சிருப்போம். பிராக்ஜோதிஷம் எங்க இருக்கு தெரியாது. யார் பாணாசுரன் தெரியாது. எங்கெங்க என்னென்ன ராமாயணத்தின் போது நடந்தது தெரியாது. இது இத்தனை பழமையானதுன்னு சொன்னா கொண்டாடுறோமோ இல்லையோ. இது இவ்வளவு பழமையானது. ஆரோ தமிழர்களுக்கெல்லாம் இது 1800 வருஷமா 2300 இல்ல அந்த ஆராய்ச்சியின்படி 2800ன்னு தெரிகிறதே. அதை போய் மறைக்க பார்க்கிறார்களே. ஒரு பெரிய சத்தம் கொஞ்ச நாளா வந்துட்டே இருக்கா. இன்னிடத்துல ஒரு ஆராய்ச்சி கிடைச்சது. அது கீழே இந்த கிடைச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னும் 500-600 வருஷம் பழமையா இருக்கும் போது இருக்கு தமிழர்கள் இது அப்படின்னு ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்களேன்னு ரொம்ப வருத்தப்படுவார். புரிதலே இல்லைன்னு அர்த்தம். இந்த தமிழ் இந்த 2800 3000 எல்லாம் கிடையாது. கடைச்சங்கம் நடந்தது 2300, இடைச்சங்கம் நடந்தது 5000, முற்சங்கம் நடந்தது 8000 10,000. இது நம்ம சங்கத்தமிழ் எழுதி வச்சுன்னுட்டு இந்த ஆராய்ச்சியிலேருந்து வந்ததுல 2300 ஒருத்தர் சத்தம் போடுறார், 2800 ஒருத்தர் சத்தம் போடுறார். பார்க்கிற தமிழர்களாக நமக்கு தான் வேடிக்கையா இருக்கும். நாம எழுதி வச்சிருக்கிற பரிபாடலும் 14 இழனுக்கும் 10 பாட்டும் 10,000 இருக்கு. நீங்க என்னமோ 500 உண்டா இல்லையான்னு சண்டை போட்டுருந்தா. ஒரு சுவாமி 10 லட்ச ரூபா தரேன்னார். நான் அவர் வாசல் காப்போன்னு அவன் 100ங்கிறான், நான் 50ன்னு, அவன் 150ன்னா நான் 75. உள்ள இருக்கிறவர் என்ன கொடுக்கறதுக்கு 10 லட்ச ரூபா வச்சுட்டு இருக்காரு. அதை பத்தி இல்ல வாசல்ல இருக்கிறனோட 100-50 நான் சண்டை போட்டுனேன்னால் பாக்குறவாளுக்கு கேலியா படுமா படாத? மாமி 2300 இல்ல 2800 இல்ல, நான் எழுதி வச்சிருக்கிற வரலாற்றின்படி பார்த்தாலே 5000 உறுதி. அதுக்கு மேல 8000 இன்னும் நிச்சயம். ரிக்வேதம் தானே 7000ன்னு சொல்லுவாள்னால் ரிக்வேதம் எவ்வளவு அனாதியோ தமிழ் அவ்வளவு அனாதி. யாரும் சந்தேகமே பட தேவையில்லை. இது எத்தனை புஸ்தகத்துல, அது சைவ புஸ்தகமா இருக்கட்டும், வைணவ புஸ்தகமா இருக்கட்டும், சம்ஸ்கிருதம் எப்படி அனாதியோ தமிழ் அப்படி அனாதி. அனாதின்னு அப்புறம் எத்தனை வருஷம்னு கேள்வி கேட்பான். சாமி நான் சொன்னதே அனாதி, ஆதி இல்லேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனாவது வருஷம் பிறந்ததுன்னா அப்ப சாதி ஆயிடுதா? ஆதியோட இருந்தா தான் சாதின்னு சொல்ல முடியும். இல்ல அனாதி. அது அனாதியான அனந்தமான மொழி. சம்ஸ்கிருதம் எவ்வளவு பழமையானதோ தமிழ் அத்தனை பழமை. தமிழ் எத்தனை பழமையோ சம்ஸ்கிருதம் அத்தனை பழமை. உடனே ஒரு கேள்வி ரொம்ப சாமர்த்தியமா கேட்கிறாப்ப நினைச்சது இல்ல, இந்த ரெண்டுத்துக்குள்ள இது சிறப்பானதுன்னு. நான் ரெண்டுன்னு ஒண்ணு ஒத்துக்கவே அவளுக்கு தெரியாதோ. ஒருவேளை ஏன் ஒண்ணுன்னே சொல்லிட்டு இருக்கோம். இந்த தர்மத்தின் படிக்கு முருகன் உண்டு, இந்த தர்மத்தின் படிக்கு சிவன் உண்டு, ருத்ரன் உண்டு, விஷ்ணு உண்டு, முருகன் உண்டு, வருணன் உண்டு, குபேரன் உண்டு, எல்லாரும் உண்டு. வேதத்துல சொல்லப்பட்ட கடவுளர்களே கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இருக்கா. 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்லியா. இத்தனை பேரை பத்தி கொண்டாடிதான் இருக்கும். ஏன் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கணும்?
அந்த ஒண்ணு என்னன்னு ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கட்டும். அது நன்கு கற்று தேர்ந்த வித்வான்கள்லாம் அதை பத்தி சொல்லட்டும். அதற்குள்ள மற்ற மதங்கள் எல்லாம் சின்னதா ஒரே ஒரு புத்தகம் வச்சுருப்பா, ஒரே ஒரு கோவிலா இருக்கும், ஒரே ஒரு கடவுளா இருக்கும், ஒரே ஒரு திசையா இருக்கும், ஒரே ஒரு இடத்துக்கு போவோம், ஒருத்தர் தான் போக முடியும், இது இத்தனை ஒண்ணுன்றத இதை பார்த்து நமக்கு என்னமோ ஒண்ணுன்னு இருந்தா ரொம்ப வசதி ஆகும்னு தோணிப்படும். பண்ணலாம். அப்பெல்லாம் இனிமே நம்ம சாப்பிடச்சே வெத்த குழம்பு மட்டும்தான் சொல்லுங்க. அப்ப மட்டும் இந்த பக்கம் மோர் குழம்பு வேணும், வெத்த குழம்பு வேணும், கீரை குழம்பு வேணும், பருப்பு குழம்பு வேணும், எத்தனை வேணுங்கிறோம். 7 நாளைக்கு 7 வேண்டு இருக்கு. அப்பெல்லாம் மட்டும் எல்லாமே வேணுங்களா? இப்ப ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வரும், ஒரு பட்சணமா பண்ணுவோம். நம்மளும் ஒத்துக்க மாட்டோம், அவரும் ஒத்துக்க மாட்டார். அப்பங்கலந்த சிற்றுண்டி, அக்காரம் பாலில் கலந்து, சொப்பட நான் சுட்டு வைத்தேன், லட்டுவம் சீடை, என்னென்ன உண்டோ மொத்தம் அப்ப மட்டும் சாப்பிடறோம் இல்லையா? எல்லாத்திலையும் நிறையான்னு இருக்கும்போது பலவற்றிலும் இருக்கத்தான் செய்யும். இந்த மொழியும் அனாதிதான், அந்த மொழியும் அனாதிதான். குழப்பி கொள்ளவே வேண்டாம். முதல்ல அடியும் பிரார்த்தனை 2300க்கு 800க்கும் சண்டை போடாதீங்க. அவ்வளவுதான் அடியும் சொல்றது. எங்கேயோ நாம வசதியில இருக்கோம், நாமளே நம்மளை இறக்கி எதுக்கு 2800 பேசிக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொன்றுமே அனாதி காலமா லட்சக்கணக்கான. இந்த சதுர்யுகம் மட்டும் இல்ல, இதுக்கு முன் சதுர்யுகத்திலையும் தமிழ் உண்டு, அதுக்கு முன் சதுர்யுகத்திலும் உண்டு, உலகம் தோன்றின காலத்திலேருந்து உண்டு, உலகம் தோன்றின காலம் ஒன்று இல்லை. ஏனெனில் இந்த தரம் தோன்றுதலுக்கு முன்னால் அது தோன்றி அழிந்துதான் இப்போது தோன்றிச்சு, அந்த தரம் தோன்றுதலுக்கு முன்னால் தோன்றி அழிந்துதான் அப்போதும் தோன்றிச்சு. எந்த விஞ்ஞானி இது வரைக்கும் உலகம் இப்ப தோன்றித்துன்னு சொல்றவர் இதுக்கு முன்னாடி உலகம் இருந்ததில்லையானால் நாங்கள் அறியவில்லைன்னு சொல்லுவார்களே தவிர கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. அதைத்தான் சாஸ்திரங்கள்லாம் ஒத்துக்கிறது. சிருஷ்டி சம்ஹாரம், சிருஷ்டி சம்ஹாரம் மாற்றி மாற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அனாதி காலமா இருக்கக்கூடிய ஆச்சரியமான மொழி. திரும்ப வரேன். அப்ப பாணாசுரன், பாணாசுரன் இடத்துல உஷைன்னு அவனுக்கு ஒரு பெண், உஷாதேவின்னு பேர். அவ இருக்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தவன் சோனிதாக்கியம், சோனிதபுரத்துல வாழ்ந்தார்கள். உஷாதேவிக்கு ஒரு ஒரு நட்பு, ஒரு தோழி இருந்தார். அந்த நாட்டுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரியினுடைய பெண்ணுக்கு சித்திரலேகான்னு பேரு. சித்திரலேகாவுக்கு ஒரு பெருமை, இன்னொருத்தர் சொப்பனத்துல யாரையான்னு பார்த்தா தான் படமா வரைஞ்சுடுவோம். காவல்துறையில இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். யாரான்னு ஒரு சொப்பனம் பார்த்தால் அந்த சொப்பனத்துல வந்தவர்களை படமா வரைஞ்சிருவோம். இது விசித்திரமா கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தாலே உஷாதேவி படுத்து தூங்கி கொண்டிருந்தாள். யௌவன பிராயம், சரியான தருணம், கல்யாணம் பண்ண வேண்டிய ஆசை. அவ படுத்து தூங்கிய போது அனிருத்தனை தன்னுடைய சொப்பனத்துல பார்த்துட்டான். சொப்பனத்துல பார்த்தவனை போய் ஜாதகம் வாங்கிடுவான்னு எப்படி வாங்கிட்டு வருது? இவளோ சொப்பனத்துல பார்த்திருக்கா, அவர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால பக்கத்துல தோழி அழைச்சு, உனக்கு தான் ஒரு சக்தி இருக்கே, சொப்பனத்துல பார்த்தது நீ வரைஞ்சுடுவியே, நான் சொப்பனத்துல பார்த்தா ஆண் அழகனை வரைஞ்சு காட்டுதான். அவ ஒவ்வொன்னா அழகர்களை வரைஞ்சுட்டே வந்தான். கண்ணனுடைய படத்தை கூட வரைஞ்சுட்டான். பார்த்த உஷா சொல்றா, கிட்டத்தட்ட இவராட்டம் தான் இருக்கார், ஆனா இவ்வளவு அழகு இல்லை அப்படின்னா சரின்னு அடுத்து பிரத்யும்னன் படத்தை வரைஞ்சான். இன்னும் கிட்டக்க வந்துட்டேன், அனிருத்தனுடைய படத்தை வரைஞ்சான். ஆமா இவர் தான், நீ கவலையப்படாத, நான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். 4 பேர் தோழிகளை கொண்டு போனா துவாரகையில வீட்டு மேல் மாடியில அவன் கட்டில போட்டு படுத்திருந்தான். 4 தோழிகளை கட்டிலோட தூக்கிண்டான் அந்த பெண். இது அன்னைக்கே நடந்திருக்கு. கட்டிலோட அந்த பிள்ளைய தூக்கிண்டா. நேர சோனிதாக்கியம் புறத்துக்கு திரும்பி வந்தா. வந்து, இந்த உஷே இவதானே உன்னுடைய காதலன்? ஆமா இவர் தானா. இவன் அவனை பார்த்தான், அவளும் பார்த்தாள், இவளும் பார்த்தாள், காதல் பற்றி கொண்டது. அதுல இருந்து 2 பேரும் அந்த புறத்திலே குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஒண்ணுமே பாணாசுரனுக்கு தெரியாது, இது நடந்ததே தெரியாது. இது இத்தனையும் நடந்தது சந்தோஷமா இருக்கா, கண்ணனுக்கும் தெரியாது. பிள்ளைய காணும் அங்க தேடிட்டு இருக்கான். ஏற்கனவே பிரத்யும்னனை காணும்னு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தைய கொண்டு கொடுத்தா. இன்னைக்கு அனிருத்தனையும் காணும், சரி தெரிந்து கொண்டு வரட்டும். காணோம்னு காணா போனாலே கல்யாணம் ஆகும்போது அப்படின்னு அவர் கண்ணன் புரிஞ்சு விட்டார். இந்த பெண்ணு 2 பேரும் கொடுத்த நடந்தது. ஒரு நாள் அந்த புறத்துக்கு பாணாசுரன் வந்து பார்க்க பெரும் சண்டை மூல அனிருத்தனுக்கும் பாணனுக்கும் யுத்தம். அனிருத்தனால் தனித்து போரிடக்கூடாது, நாம உதவிக்கு போக வேண்டும்னு கண்ணனே அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். தன்னுடைய சைன்யத்தோட வந்தார். நேர் செறிந்தான், கொடி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரிய மனதோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன்றே, கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கள் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகெட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பெடபொருத்த தீர்த்தனை ஏத்தும் ஆச்சரியமான பாசனம். கடைசியில இவனுக்கு ஒத்தாசைக்காக வருணன், குபேரன், இந்திரன், யமன், யாரார் உண்டோ, காளி, அது பண்ணப்பட்ட கிருத்திய தேவதைகள், ருத்ரனார், எல்லாரும் இவனுக்கு ஒத்தாசைக்கு வந்தா. பாணாசுரனைத்தான் ரட்சித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ. அதனால மொத்த பேர் எதிர்த்து வர எல்லாரையும் கண்ணன் விரட்டி அடித்தார். அனிருத்தனுக்கும் உஷைக்கும் கல்யாணம். உஷாபரிணயம்னு சொல்லுவார்கள். பாணாசுரனுடைய 1000 தோள்களையும் 998 வெட்டிவிட்டார். ஒரு நாள் புத்தி வந்ததுன்னா கை கூப்புறதுக்கு 2 தோள் மட்டும் இருக்கட்டும்.
என்று சொல்லி விட்டு வந்தார்னு சொல்வார்கள். வாணனை ஈரைஞூறு தோல் துணித்தான், 502 1000 998 துணித்தான். என் கொன்னு இருக்கலாம் என்னால். மகளை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்தாகணும். ஏற்கனவே ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கூட்டு வச்சவே ஒரே சண்டை, இப்ப வேற மறுபடியும் சண்டையா இருக்கு, வேண்டாம அவனை விட்டு விட்டார்னு சொல்வார்கள். திரும்ப ஊருக்கு வந்தனர். ஊஷையும் பாணாசுரனுடைய மகளான உஷாவும் கண்ணனுடைய திருப்பேரனான அனிருத்தனும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள்னு அங்க சரித்திரம். அதுக்கு அடுத்துதான் சொல்றார் நாரதர், ஒருமுறை கண்ணனை சேவித்து பார்ப்போம், அவரை தரிசித்து விட்டு போக வேண்டும்னு ராஜதானிக்கு வருகிறார். அதாவது துவாரகை. துவாரகையை கடல்ல இருந்து நிலத்தை வாங்கி பெரிய இடத்தை ஸ்தாபிச்சுட்டார் அப்படிங்கிற சரித்திரம் நேத்தே பார்த்தோம். துவாரகா, மதுரா 7 முக்தி தரும் கஷேத்திரங்களில் துவாரகையை முக்கியமா சொல்லுவார்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா. அயோத்தியா தெரியும், மதுரா தெரியும், மாயா ஹரித்வார் ரிஷிகேசம் மாயா, அயோத்தியா மதுரா மாயா, காசி காசி, காஞ்சி அவன் நல்ல வேளை ஒன்னான்னு நம்ம ஊர் பக்கம் இருக்கேன். காஞ்சி, அவந்திகா அதான் உஜ்ஜைன், பாடம் படிக்க போனார் நேற்றுக்கு சொன்னனே, சாந்திபனி இடத்தே அதான் உஜ்ஜைன். காசி, காஞ்சி, அவந்திகா, கடைசியா துவாரிகா. அந்த துவாரகா நிலையத்தில் பெருமான் இருந்தார். வன் துவராபதி பண்ணன் வன் துவராபதி மன்னன் அவர் திருநாமம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் மன்னமீன் மன்னப்படும் அரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. இன்னும் மன்னார்குடிக்கு தட்சிண துவாரகான்னு பேர். எங்கேயோ வடக்க போக முடியலன்னு வச்சுக்கோ, கண்ணனுடைய அவதாரம் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சுன்னு தெரியாமல் கோபிலர் கோப்பிரளையர்னு 2 ரிஷிகள் அவ துவாரகைக்கு சேவிக்கணுங்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கா. அப்ப மன்னாருடைய தாண்டார்கள். அங்க இருக்கிறவா எங்க போய் கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்க, அங்கதான் போறோம் கண்ணனை சேவிக்க. அவதாரமே முடிஞ்சு போச்சுன்னா அவளுக்கு ஒரே வருத்தம். அங்கேயே அமர்ந்து கொண்டு பகவானே அந்த சேவை எங்களுக்கு வேணும்னு பிரார்த்தித்த உடனே கோபாலனா மன்னார்குடியில சேவை சாச்சிருக்கா. அதனாலதான் அதுக்கு தட்சிண துவாரகான்னு திருநாமம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் போர்ப்பாகு தான் செய்த நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததழாய் துஷைக்கின்றதேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். தட்சிண துவாரகாதீசன், அங்க இருக்கிறவர் பশ্চিம துவாரகாதீசன், மேற்க சமுத்திர கரையோரமா துவாரகாதீசன். அந்த இடத்துலதான் எல்லா அரண்மனைகளையும் ஸ்தாபித்து கண்ணன் ஆண்டு கொண்டிருக்கிறார். தத்ர ஷோடசபிகி சத் சத்ம சஹஸ்ரைஹி சமலங்கிருதம் விவேக விவேஷ ஏகதமம் சௌரேகே பத்னினாம் பவனம் மகது. ஒவ்வொரு பத்னியினுடத்திலையும் இவர் எப்படி கொடுத்தனம் பண்றார் பார்ப்போம் அப்படின்னு நாரதர் உள்ளே நுழைகிறார். தஸ்ய அவனிஜ்ய சரணௌ தஸ்யாவனிஜ்ய சரணௌ ததபஸ்வமூர்த்னா விப்ரத் ஜகத்குரு தரோபி சதோ பதிரிஹி பிரம்மண்ய தேவ இதி யத் குணநாம யுக்தம் தஸ்யைவ யச்சரணசௌசம் அசேஷ தீர்த்தம் சம்பூஜ்ய தேவரிஷி வர்யம் ரிஷிஹி புராணஹ நாராயணோ நரசகோ விதினோதிதேன. விதி சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொன்னபடிக்கு ஒன்று மிச்ச விடாமல் கிரகஸ்த தர்மத்தை நன்கு கடைபிடிக்கிறாரே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவரவர் செய்ய வேண்டிய ஆசிரம தர்மத்தை விடுவதே இல்லையா. அப்படி கண்ணன் நடத்தினார். நைவாத்புதம் துவை விபோ அகிலலோகநாதே மைத்ரி ஜனேஷு சகலேஷு தமக்கலானாம். மக்கள் எல்லாரையும் தினப்படி சந்திக்கிறார். எல்லா வேலைக்காரர்களையும் ஒழுங்கா நடத்துறார். எல்லா பத்தினிகளையும் சமமாக நடத்துகிறார். மொத்த குழந்தைகளுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தே வளர்த்து கொண்டு வருகிறார். இப்படி எல்லாம் ஒன்னிடத்துல நான் எதிர்பார்க்கல. ஆனா ஆச்சரியம் இல்லை, நீ யோகேஸ்வரன், நீதான் ஆச்சார பிரபுவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரத்தை நிலைநாட்டுறதுக்குன்னு நீர் பிறந்திருக்கிறீர். ஆகவே இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை என்று நாரதர் பேசிக்கொண்டார். அவர் நித்தியப்படிக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் என்னென்ன மாதிரி நடந்து கொண்டார்னு சொல்லுகிறார். தத்ராப்யச்சஷ்ட கோவிந்தம் லாலயந்தம் சுதான் சிசூன்னு தன்னுடைய சின்ன குழந்தைகளை கொஞ்சுவதற்கு ஒரு நாளும் மறந்ததே இல்லை. படுக்கையிலிருந்து எழுந்த உடனே ஹரிநாமத்தை 7 முறை சொல்ல வேண்டும். கண்ணன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறார். ஹரி 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 ஹரி. யார் பேர்? யார் பேர்னா இவர் பேர். நாமெல்லாம் அவரை நினைத்து கொண்டு ஹரிநாமம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அவர் எழுந்து சொல்லுவாரானால் வேண்டாம், சொல்ல தேவையில்லை. ஆனா அவர் சொல்லாமல் மட்டும் விட்டு விட்டால் நாம எழுந்திருந்து கண்ணனே பண்ணலையே நான் ஏன் பண்ணலன்னு கேட்போம். இதுக்காகத்தான் குருகுலவாசம். அவர் போய் புதுசா ஒண்ணு கத்துக்க போறாருன்னு தேவையில்லை. வசிஷ்டர் இடத்துல கற்றுத்தானா ராமன் தெளிய வேண்டும் அவசியம் இல்லை. சாந்திபன் இடத்துல போய் படிச்சிருக்கணுமா தேவையில்லை. ஆனா இவர்கள்லாம் ஏன் பண்றார்கள்னால் அவர் நடத்தலேன்னு சொன்னா பின்னாடி மக்கள் அதை பார்த்து தப்பா நிறுத்திடுவா. அவரே நடத்தல நான் ஏன் நடத்தணும்னுவா. லோக சங்கிரகமேவாபி சம்பஷன்னு கருத்துமருகசின்னு கண்ணன் கீதையில சொல்றார்.
அர்ஜுனா நீ எங்கேயானு தவம் பண்றேன்னு காட்டுக்கு போய் என் யுத்தத்தை பண்ண மாட்டேன் நீ விட்டுட்டியானால் உன்னை பார்த்து பின்தொடர்கிற ஒவ்வொருத்தரும் என் கர்மத்தை பண்ண மாட்டேன் என் கர்மத்தை பண்ண மாட்டேன் கண்ணனே பண்ணல அர்ஜுனனே பண்ணல என்று சொல்லுவார்கள். அப்படி கூடாது. அதனாலதான் நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜாயோ கர்மணஹான்னு கண்ணனே சாதிக்கிறார். அப்படி தானே முன்னிருந்து நடத்தி காட்டினார். குழந்தைகளை கொஞ்சறது சரி. தத்தோன்யஸ்மின் கிரகே பஷ்யத்து மஜ்ஜனாய கிருத்தோத்தியமம். ஒரு வீட்டுல பார்த்தா குழந்தைக்கு குளிப்பாட்டுறதுக்கு தயார் பண்ணிருக்கார், இன்னொரு வீட்டுல பார்த்தா இவர் போய் குளிக்கிறதுக்கு தயார் பண்ணிருக்கார். ஒரு வீட்டுல பார்த்தா தானே சமைத்து கொண்டிருக்கிறார், இன்னொரு வீட்டுல பார்த்தா வந்தவர்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டுல இருந்து பார்த்தா மேல் உத்திரியத்தை போட்டு ராஜ தர்பாருக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். மற்றொரு வீட்டுல பார்த்தா வந்திருக்கிற அதிதிக்கு கைகாலெல்லாம் அலம்பி அவருக்கு மதுபர்க்கம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல பார்த்தா கச்சேரி எல்லாம் கேட்டு ஆனந்தமா ராஜாவை போல இருக்கிறார். மற்றொரு இடத்துல பார்த்தா சபா மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு மந்திராச்சோரச்சம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி 16,108 நாரதருக்கு இருக்கிற சக்திக்கு சுத்தி சுத்தி பார்த்தார். ஒரு இடத்துல ஒரு குறை வைக்கவே இல்லையே. இவர் தான் கர்மயோகி, உண்மையான யோகி. யோகின்னு சொல்லணும்னால் அவர் தன் கர்மத்தை விடாம பண்ணிருக்கார். ஏனெனில் கர்மஜாயோ கர்மணா, நாம கர்மங்களை செய்யாத இருக்கிறத விட கர்மத்தை செய்வதுதான் சிறப்பானது. இதை பத்தி கீதையில சொல்லும் போது அர்ஜுனா நீ விட்டு விட்டு ஓடவே கூடாது, ஓடினாலும் திரும்பி வந்து நீ சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும். ஒருத்தன் உயிரோடு இருக்க வேண்டுமானாலும் மூச்சு விட்டுத்தான் ஆகணும், சாப்பிட்டுத்தான் ஆகணும். சாப்பிடறதே ஒரு கர்மா இல்லையா? நான் கர்மயோகத்தை செய்ய மாட்டேன், கர்மங்களே செய்ய மாட்டேன்னால் சாப்பிடணுமே, தூங்கணுமே, நடக்கணுமே, சம்பாதிக்கணுமே. அதனால ஒரு மூச்சு விடணும்னா கூட அதுவும் ஒரு கர்மம் தானே. இப்படி செய்யாமலே இருக்க முடியாதுங்கிறத தானே செய்து காட்டார். வாபி சந்தியாமுபாசீனம். இவர் சூரிய பகவானை பார்த்து ஜபம் பண்ணிட்டு தான் சந்தியாவனம் பண்றார். சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் இவர் தான். சூரியன் பார்க்கிறார், இவர் எதுக்கு இந்த பிள்ளை என்ன பார்த்து நமஸ்கரிக்கிறான்னு தெரியல அவர் நினைச்சுக்கிறார். ஆனா அதை பார்த்தா தானே 4 பேர் சந்தியாவந்தனம் பண்ணுவான். சந்தியாவந்தனம் பண்ணிக்கொண்டும் குவாபி போஜயந்தன் திஜான் குவாபி யுக்வந்தஞ்ச விதானாக்னீன்னு யஜந்தம் பஞ்சபிர்மகைகி. ஒரு வீட்டுல பஞ்சமகா யஜ்யம் பண்ணிருக்கார், இன்னொரு இடத்துல 3 அக்னிகளை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு இடத்துல ராஜ தர்பார்லாம் வந்திருக்கிறார். யஜந்தம் சகலாம் தேவானு குவாபி கிருதுபிர் ஊர்ஜிதைகி பூர்த்தயந்தம் கொச்சித் தர்ம பூபாராம மட்டாதிபிகி சரந்தம் மிருகயாம் குவாபி. ஒரு இடத்துல போனா வேட்டைக்கு போயிட்டு இருக்கார், இன்னொரு இடத்துல போனா விசாரணைக்கு போயிட்டு இருக்கார், ஒரு இடத்துல போனா காட்டெல்லாம் வெட்டி நாடாக்கிண்டே போக கூடாது மரம் நடுங்கிறார், ஒரு இடத்துல போனா ஜலாசயங்களை காப்பாத்துறார். இப்படி செய்து கொண்டு நிந்திதாச்சார கரணம் நிவிருத்தம் கிருத்திய கர்மனா. நாம் எல்லாரும் செய்யுன்னு சொல்லதை செய்ய மாட்டோம், செய்யாதேன்னு சாஸ்திரம் சொன்னதை செஞ்சுடுவோம். அப்படி இல்லாமல் அகிருத்தியத்தை விலக்க வேண்டும், கிருத்தியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருந்தார். யஜ்ஞதான தபக்கர்ம ஆவனானி மனிஷினாம்னு கீதை சொல்றது. யஜ்ஞம், தானம், தவம், கர்மா இதெல்லாமே நமக்கு தூய்மை ஏற்படுத்தக்கூடியது. அதனால ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. கிருஷ்ணனுடைய ஆதித்யத்தை மறுநாள் இருந்து விஷயங்கள் எல்லாம் நாரதர் பார்த்தார். வர்றவர்களுக்கெல்லாம் இவர் எப்படி நல்லது செய்கிறார், யார் யார் எப்படி விசாரிக்கிறார், ஆன அளவுக்கு தான தர்மத்தை எப்படி செய்கிறார் என்றெல்லாம் கண்ணனை பார்த்து தெரிந்து இந்திரபட்டணத்துக்கு போனார். அவங்கிட்ட சொல்லி ஆனந்தப்பட்டுகிறார். ஊர் ஊரா போறார். இதை சொல்லி சொல்லியே கிருஷ்ணன் பேர்ல எல்லாருக்கும் பக்தி ஏற்படுத்துகிறார். இப்படியாய் கண்ணன் தன்னுடைய இல்லற தர்மத்தை காப்பாற்றி வந்தான். 8 கல்யாணங்கள் பார்த்தோம், 16,108 கல்யாணங்களும் பார்த்தோம். கல்யாணம் ஆன பிற்பாடு பிரத்யும்னன் பிறந்தார், பேரன் அனிருத்தன் பிறந்தான். அனிருத்தனுக்கு கல்யாணம் ஆயிற்று என்பது வரை பார்த்தோம். தான் எப்படி இல்லற தர்மத்தை ரட்சித்துக் கொண்டு வந்தார் என்பதையும் பார்த்தோம்.